என்ன ரெக்கார்டிங்க்கு 3 பேர் தான் இருக்கோம். லாஸ்ட் டைம் சர்ப்ரைஸ்னு சொன்னோம். ஆள காணோம் இன்னும். வின்சென்ட் என்னாச்சு? ஆனா ஆமா. வியூவர்ஸ்க்கு லாஸ்ட் இத வந்து சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தோம் லாஸ்ட் எபிசோட்ல. அது என்னன்னா, புதுசா நம்ம டீம்ல ஒருத்தன் ஜாயின் பண்ணியிருக்கான் கைராங்க. அவன் ஒண்ணும் புது ஆள் கிடையாது. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். ஸோ அவன் பாலிய வந்து சிநேகிதன். மிடில் ஆமா. அது உங்களுக்கு தான் பாலிய புது ஆள் சிநேகிதன். கிடையாது. எங்களுக்கு புது ஆளு தான் அவரு. உங்களுக்கு புது ஆளு. ஓகே. அவரு இந்த எபிசோட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். பாதியா தான் வருவாரு. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ஃபுல்லாக பேச ட்ரை பண்றோம். ஸ்னீக் பண்ணலாம். பீக் பண்ணியிருப்பாரு. நானே கேமியோ தான் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லா எபிசோட்லயும். ஆமா. கேமியோ தான் வருவாரு இந்த எபிசோட்ல. நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து பாத்துக்கலாம். சரி, நீங்க டாபிக் பத்தி வாட்ஸ்அப்ல போட்டதை பாத்தியா? பேசுவோமா என்ன? வாட் இஃப் அதுதான் டாபிக். What if? ஒரு சுச்சுவேஷன் சொல்லலாம். அந்த சொல்றேன். அந்த சுச்சுவேஷன்ல வந்து எப்படி இருக்கு, எப்படி அந்த சுச்சுவேஷன் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசலாம். ஓகேவா? நான் ஒரு சில சுச்சுவேஷன் வச்சிருக்கேன். போகுமா? சரி, ஓகே. அப்படியே சரி, கண்டினியூ ஆரம்பிங்க. பண்ணலாம். வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அவுட்காஸ்ட் பாட்காஸ்ட். நான் நீகன். என் கூட இருப்பது நான் வின்சென்ட். நான் லூசிஃபர் மார்னிங் ஸ்டார். நான் மாப். வாங்க பாட்காஸ்ட்ல போவோம். இப்ப எதுக்கு நம்ம வேலைக்கு போறோம், எதுக்கு நம்ம வந்து இப்படி ஓடிட்டு இருக்கோம், இதெல்லாம் இல்லைன்னா இருந்தா நல்லா இருக்குமா, இது இல்லைன்னா நல்லா இருக்குமா? என்ன ஃபீல் பண்ற சொல்லு. இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. இருந்தா நல்லா இருக்குமா, இல்லைன்னா நல்லா இருக்குமா, அதை மட்டும் சொல்லு. கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணு. ஏவா பியான்னு தான் கேட்கறேன். நீ கீழே ஆப்ஷன் சீனு போட்டு எழுதக்கூடாது, சரியா? இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது ப்ரோ. உங்களுக்கு கம மாதிரி இல்லன்னு ஃபீல் பண்றதா? இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றேன். பாத்தீங்களா, நீங்களும் அவன மாதிரி பிஹேவ் பண்றீங்க. ஆப்ஷன் சி சொல்ல, ஆப்ஷன் சி கிடையாது. ஏவா பியா? இல்லன்னா ஓகே தான் ப்ரோ. இதெல்லாம் ஓகேவா? நல்லா இருக்கும்ல, ஜாலியா சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டு எங்கன்னா சுத்திட்டு. அது சும்மா ஏதோ ஒரு செட் பண்ணிட்டு ஓடுற மாதிரி இல்லாம இப்ப நம்ம செட் பண்ணிட்டு ஓடனோம்னாலும் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. கடைசியில செத்து போயிரும், அவ்வளவுதான். ஆமா. அப்படியே இருந்தாலும் கடைசியா செத்து தான் போக போறோம். இது எண்ட் ஆஃப் த இதுக்கு சாவ போறோம். ஆனா இது எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம்னு ஒரு மயிரும் தெரியல வந்து. ஆனா நீ சாப்பாடு சாப்பிடணும்னா ஓடிதானே ஆகணும். சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க, வேட்டையாடி தானே சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க. வேட்டையாடுறதுக்கு அழகா உட்காந்துங்கிறதுக்கு ஒரு வழி கண்டு கொடுத்தானுங்க. இல்ல இல்ல இல்ல, நீ அங்க வந்து வேட்டையாடினாதான் உனக்கு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணாதான் போகுது. இப்ப நீ வந்து வேலை பார்த்தாங்கன்னு சொல்லு. ஓகேவா? உனக்கு ஃப்ரீ ஃபுட்டு கிடைக்கிட்டோ அப்ப நீ வந்து இந்த மூணுத்துல எது வேணா செய்யாம இருக்கலாம். சரி, இப்ப வேலை பார்த்தாதான் சொல்றேன்னா புரியல. நேத்து தான் ஒரு மீன் பண்ணேன். மீன் இல்ல, ஒரு ரீல்ல என்ன, இப்ப ஹெல்த்தியா வந்து ஃப்ரூட் சாப்பிடுறது, இந்த ரன்னிங் அத்லெட் மாதிரி ஒர்க் அவுட் பண்றது, இதெல்லாம் பண்ணா வந்து நான் டயட்ல இருக்கேன், ஒர்க் அவுட்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அதாவது நம்ம லைஃப் ஸ்டைல்லயே வந்து இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்லாம் அதான் வேட்டையாடி தான் சாப்பிடுவாங்க, வேலை செய்யறதே வந்து இது மாதிரி அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்ததுல. இப்போ வந்து அதையவே வந்து டயட் ஒர்க் அவுட்னு நம்ம பிரிக்கிற அளவுக்கு வந்து எப்படி மாத்துறாங்க, இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து எப்படி செட் ஆச்சு? அது அப்போ வந்து ராகி களி சாப்பிட்டாங்க, நல்லா சும்மா இருந்தாங்கறானுங்க. வெளியே போய் ஒரு இது பிரியாணி அந்த மாதிரி ஹெவியா சாப்பிட்டாலே அது சீட் மீல், அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வந்துருக்குல்ல. அதாவது இவனுங்க என்ன நினைக்கிறானுங்கன்னா, இந்த ராகி இதெல்லாம் ஹெல்தி நினைக்கிறானுங்க நம்ம ஊரை பொறுத்த வரையும். ஆனா முன்னெல்லாம் இதுதான் சாப்பிட்டாங்க. நல்லா முன்ன என்ன வேலை பண்ணாங்க, காட்டுல உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து மாட்டை வச்சு காடை ஓட்டுனாங்க, காட்டுல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தானுங்க, தென்னைமரம் ஏறினானுங்க, நாள் ஃபுல்லா நடந்துட்டு இருந்தானுங்க. அவனுக்கு தின்னு செருத்திருச்சு, ஆள் ஃபிட்டா இருந்தாங்க, எந்த ஒரு ஹெல்த் இதுவும் இல்ல. இப்ப என்ன பண்றாங்க, எல்லாம் வந்து இஷ்டத்துக்கு சாப்பிடுறானுங்க, ஃப்ரைட் ஐட்டமா சாப்பிடுறானுங்க. அதே மாதிரிதான் சாப்பிடுறானுங்க, சாப்பாட்டுல எந்த குறையுமே இல்ல. முன்ன எவ்வளவு சாப்பிட்டாங்களோ அதே அளவுக்கு தான் இப்பயும் சாப்பிடுறானுங்க. ஆனா ஒர்க் பாத்தீங்கன்னா எல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். மோஸ்டா நடக்கிறதே இல்ல. பக்கத்துல கடைக்கு போகணும்னாலும் வண்டி எடுத்துட்டு ஜாலியா போறோம், கால் நோகாம.
இது ம். ஏதாவது இதுனாலும் சாப்பிட்டோனே போய் படுத்துருவோம். அப்போ உட்காந்துக்கிட்டே ம். இருக்கோம் கம்ப்யூட்டர் முன்னாடி. நம்ம ஒர்க்கே பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது தான் நம்ம வேலை. இப்படிலாம் இருந்தா உடம்பு போட ஆமா. தான் செய்யும். இவனுங்க வந்து அந்த பயிறு தானியங்கள்லாம் மட்டும் சாப்பிட்டா வந்து உடம்பு குறைஞ்சிரும். அதுல தான் சக்தி இருக்கு. அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் வந்து லாஜிக் ஆ. இல்லாத ஒரு விஷயம். ஆ. லாஜிக் இல்லாம கிறுக்குத்தனமா யோசிச்சுட்டு நானும் அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். ஒரு 3, 4 வருஷத்துக்கு இந்த முன்னாடி. ராஜா போரான் வந்து யானை கவலம்லாம் ப்ரமோட் பண்ணுவான்ல. அந்த மாரி ஆ, அந்த மாரி போய் பருத்தி பால் குடிக்கிறது. பருத்தி பால் குடிச்சா உடம்பு குறைஞ்சிரும். ஆ. இது ஆனா பருத்தி பால் ஸ்வீட்டா இருக்கும். இப்பதான் தெரியுது அது குடிச்சா டேஸ்ட் குடிக்கிறோமா, குடிச்சா உடம்பெல்லாம் ஆமா. குறையாது. சுகர்னால இன்னும் ஒரு சுத்த உடம்பு ஏறதான் செய்யும் அப்படின்னு. இப்போ நீ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டல, இந்த மாதிரி அ, டெய்லி வேலைக்கு போறது அப்படிங்கிறது. அ, அது வந்து இப்ப வந்து நம்ம டெய்லியும் ஆபீஸ் ஒர்க் போறதுக்கு ஒரு ரீசனும் வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் தான். அ, இன்கேஸ் பாப்புலேஷன் வந்து இந்த அளவுக்கு பாப்புலேஷன் இல்லாம ரொம்ப கம்மியா இருந்திருந்தா நம்ம படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ம், படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நமக்குன்னு ஒரு பெரிய லேண்ட் மாஸ் இருக்கும். யார் கண்ட்ரோலே அ, இல்லாம லேண்ட் மாஸ் இருக்கும். அங்க அ, வந்து விலங்குகள் இதெல்லாம் இருக்கும். நம்ம பயிர் செஞ்சு நம்மளே சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஜெனரேஷன் சாப்பிடுறதுக்கும் இருக்கு. அ, ஆனா இப்ப இந்த அளவுக்கு பாப்புலேஷன் வந்துருச்சு, இந்த அளவுக்கு இதெல்லாம் வந்துருச்சு. இதுல அ, நீ வந்து நான் வந்து இப்போ எப்படி 30, 300 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பயிர் பண்ணிக்கிட்டு எந்த வேலையும் மீன்ஸ் பிடிக்காத வேலையை செய்யாம ஜாலியா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி நான் இருக்கணும்னு நீ நினைச்சீங்கன்னா அ, உனக்கு வந்து 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு வந்து உனக்குன்னு ஒரு பெரிய லேண்ட் உனக்குன்னு தனியா இருந்து அ, சம்திங் 20 ஏக்கர் 30 ஏக்கர் இருந்து அ, நீ அதுல வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தீன்னா உன்னால நீ நினைச்ச அ, மாதிரி ஜாலியா இருக்க முடியும். அ, இல்ல அப்படின்னா ஏதாவது தனியா ஒரு தீவு மாதிரிலாம் இருக்கும். அண்டார்டிகாலாம் இருக்குல்ல, ஆமா. அண்டார்டிகால மக்கள் இருக்காங்க. அ. அங்க அவங்க வந்து டெய்லி சாப்பாட்டுக்கு வேலைக்கு போறாங்க. ஆனா வேட்டையாடுவாங்க. அவங்கள ஹியூமன் ஏதாவது சின்ன டிஸ்டர்பன்ஸ் தொழில் இல்லாம இருந்தா நிம்மதியா இருக்கும். ஹியூமன் டிஸ்டர்பன்ஸ்ன்னு இல்ல. அ, நீ வந்து ஒரு பெரிய லேண்ட் மாஸ்ல நீ மட்டும் கண்ட்ரோல்ல இருந்த அப்படின்னா அங்க இருக்க அ, ரிசோர்சஸ் வந்து யாரும் ஓன் பண்ணாம அ, உனக்கும் அந்த ரிசோர்சஸ் ஓன் இல்லாம ஃபுட்டுக்காக நீ அந்த ரிசோர்ஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அ, நீ வந்து ஃப்ரீ ரிசோர்ஸ் வேட்டையாடுறது தான் என்ன ஃப்ரீ ரிசோர்ஸ் உனக்கு இருந்துச்சு அப்படின்னா நீ அ, சொல்ற மாதிரி வேலைக்கு போகாம இருக்கலாம். அ, ஆனா நீ வந்து எனக்கு கனெக்டிவிட்டி தேவை, நான் இந்த உலகத்தோட ஒத்து வாழணும், அ, நான் வந்து எனக்கு இந்த லக்ஸுரி வேணும், நான் வந்து அ, ரீல்ஸ் பார்க்கணும், எனக்கு அ, இன்டர்நெட் வேணும், இந்த மாதிரி அ. லக்ஸுரி நீ உனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீ வேலைக்கு போய் அது சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். எனக்கு ஒரே ஒரு இதுதான் இன்டர்நெட், ஃபுட் இந்த 2 காண்டி தான் இப்ப நான் வேலைக்கு வந்துட்டு இருக்கேன். வேற எதுவும் இல்ல. அதுதான் அதுதான் உனக்கு வந்து ஃப்ரீ இன்டர்நெட், அ, ஃப்ரீ ரிசோர்ஸ், ஃபுட்டுக்கு ஃப்ரீ ரிசோர்ஸ், இது ரெண்டும் அவ்வளோதான். இருந்துச்சு. ஃப்ரீ தேவையில்ல, ஃபுட்டுக்கு ஃப்ரீ ம், ரிசோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே அதை நீ ஒரு அ, பிசினஸா மாத்தி உனக்கு தங்குறதுக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னா நீ பண்ணிடலாம். அந்த ஃப்ரீ சரி. ரிசோர்ஸும் உன்னோட நீ வந்து வயசாகும்ல ஒரு டைம், அ, உன்னோட பேரன் அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸ் தான். ம், ஸோ நீ வந்து உன்னோட சாய்ஸ் தான். அ, ஃப்ரீ ரிசோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உன் இஷ்டம். இப்போ வந்து கொங்குல வந்து இருக்கானுங்கல்ல, இருக்கிற 60 பண்ணையார் ஏக்கர் மாதிரி தோப்பு வச்சுட்டு ஆள் 4 பேரை அ. போட்டு நம்ம தோப்பு வந்து வச்சுட்டு நம்மகிட்ட எதுவுமே இல்லைங்க. அவன்லாம் பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் தோப்பு தாங்க இருக்கு. ஒரு 10 ஏக்கர் அந்த பக்கம் தேக்கு விட்டுருக்கிறோம். அந்த மாரி. அவன்லாம் ராயல் என்ஃபீல்ட் வச்சிருப்பான், ஜாலியா சுத்துவான். அவனுக்கு அ, வந்து அவனோட பேரன் சாப்பிடுற அளவுக்கே காசு இருக்கு. அ. அவனுக்கு வேலை செய்யறதுக்கு 50 பேர், அடிமையா அடிமையா வேலை செய்யறதுக்கு 40, 50 பேர் இருக்காங்க. இல்ல அடிமையா அவனுக்கு ஃப்ரீ வச்சிருக்கானுங்க. ரிசோர்ஸ் வச்சிருக்கானுங்க தான். அவனுக்கு ஃப்ரீ ரிசோர்ஸ் இருக்கு, அதனால ஜாலியா இருக்கான். நமக்கு ஃப்ரீ ரிசோர்ஸ் இல்ல, அதனால அ. நம்ம போய் தான் ஆகணும். சரி, அடுத்த கேள்விக்கு வரேன். இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீல்ல, அடுத்த கேள்விக்கு வரேன். ஆ நீ ஃப்ரீ ரிசோர்ஸ் அதான். இப்ப வந்து ஃப்ரீ ரிசோர்ஸ்னா நிலத்த தான் நீ வந்து சொல்ற ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா உனக்கு இவ்ளோ நிலம் நிலம் இருந்துச்சுனாலே நிலம் இல்ல, ஃபுட்டுக்கு ஃபுட்டு இல்ல சம்திங் அதான் ஏதாவது உனக்கு பேசிக்கா ஃபுட்டு ப்ரொவைட். ஒரு இந்த நிலப்பகுதியில இருந்தீன்னா, நீ ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாங்கிறல்ல கரெக்ட்டா? அதான் ஃபுட்டுன்னா எப்படி நிலத்துல இருந்தானே இல்ல ஆ இந்த ஏரியாக்குள்ள பேசிக்கா இந்த காட்டுக்குள்ள ஒரு அனிமல் இருக்கும். அத வேட்டையாடி சாப்பிடுறதும் அதுவும் நிலத்துக்குள்ள தான் வருது. சரியா? அது வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். உனக்கு வந்து ஒரு ஃப்ரீ சரி, ரிசோர்ஸ் சரி. இருக்கணும். உனக்கு இப்போ உனக்கு ஒரு எண்ட் 50 ஆஃப் கிலோ த டே தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோ. எண்ட் ஆஃப் த 50 டே கிலோ தங்கம் பார்த்தீங்கன்னா இருக்கு உனக்கு. அது ஒரு நிலத்துக்குள்ள தான் வருது. சரியா? ஆஹா, நிலம்னு அ இல்ல நீங்க. இல்ல, இல்ல. உனக்கு வந்து இப்போ சரி, நிலம் இல்லாம சரி நிலம் இல்ல பார்டரு ஆ, பார்டர்னும் இல்ல. நான் எதை சொல்றேன் அப்படின்னா, உனக்கு வந்து நீ அஹ், நீ எப்பயுமே யூஸ் பண்ற மாதிரி உனக்கு ரிசோர்ஸ் இருக்கு.
50 கிலோ தங்கமும் இருக்கு. உனக்கு நிலம் இல்லாம 50 கிலோ தங்கம் இருந்துச்சு அப்படின்னா தங்கத்தை என்னால திங்க முடியாது. ப்ராக்டிக்கலி அது உனக்கு ஃப்ரீ ரிசோர்ஸ். நீ அதை வித்து உனக்கு ஃபுட்டா மாத்திக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, நான் அதை விட்டு வெளியில போறதுக்கு தான் நான் சொல்றேன். சரியா? என்கிட்ட 50 கிலோ தங்கம் இருந்தா, நான் அதை வித்து நான் நல்லா இருப்பேன், ஜாலியா இருப்பேன். அது வேற விஷயம். எனக்கு அவ்வளவுதான். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த அந்த சர்க்கிள் விட்டு தானே நான் வெளில போறேங்கிறேன். சரி, ஓகே, சொல்லு சொல்லு சொல்லு. சரி, இப்ப அடுத்த சின்ன பிள்ளை கேள்விக்கு சொல்லு. வரேன். அடுத்த கேள்விக்கு வரேன். சின்ன பிள்ளை. இப்ப வந்து பார்டர் அந்த நிலம்ட்டு வந்தாச்சுல, நிலத்தை ம். வந்து இது வேணாம், இது ஆல்ரெடி இந்த வேணாம், சரி இதை விடு, இதை விடு. அடுத்த இல்ல இல்ல கேள்விக்கு வரேன். சொல்லு சொல்லு. நீ சொல்லு. சரி விடு, அடி வாங்கிறது நைட்லயே பேசுவோம். அந்த ஒரு எபிசோட் ஞாபகம் இருக்கா? இந்த எபிசோட் ஞாபகம் வச்சுதான் இப்ப இந்த டாபிக் வேண்டாங்கிறேன். அது ஸ்கிராப் பண்ணிட்டேன், சொல்லு. யாருக்கு தெரியாது. இல்ல இல்ல டாபிக் நல்லா தான் போகுது. ஹீரோ போகல பாட்காஸ்ட் போட்டு. அதான். இப்ப வந்து கொஞ்சம் கண்டென்ட்டோட யோசிச்சு வெளில வந்திருக்கேன். இப்போ வரிசையா வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப நீ வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருந்தா அதுக்குள்ள நீ ஏதோ ஒன்று பண்ணி பொழச்சுக்கலாங்கிற பாத்தியா? ஏதோ ஒண்ணு விளையாடியோ அத வந்து அவன் டெரிட்டரியாக்கி அந்த இடத்துல அவன் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாங்க. டெரிட்டரின்ட்டு இல்ல, அத வந்து அவனுக்கு ஏத்த மாதிரி இது பண்ணி அவன் இது பண்ணிப்பாங்க. இப்ப எவனும் வந்து அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எவனும் இல்ல அப்படின்னு. இப்ப வந்து அது ஒரு கட்டம் வரையும் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அது அவனுக்கு போர் அடிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த நிலத்துக்கு ஒரு வேலியை போட்டு, இது என்ற நிலம், நீங்க உள்ள வரக்கூடாது, இதுக்கு வந்தா நான் கேஸ் போடுவேன், இல்ல அதுக்கு தகுந்த ஏதாவது பண்ணுவேன் அப்படின்ட்டானா, நீ என்ன பண்ணுவ? அதான் உங்க ஸ்கூலுக்கு ரீசெண்டா பண்ணிருந்தாங்க ப்ரோ. அது வந்து வேற விஷயம். இல்ல அதுக்கு நான் முட்டு கொடுக்க விரும்பல. இல்ல 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 நீ சொல்றது கரெக்ட் தான். இது என்ன சொல்றேன்னா, இப்ப நீ வந்து தமிழ்நாடு வில்லேஜ் இது யோசிச்சு, வில்லேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து யாருமே ஓன் பண்ணாம அவ்வளவுலாம் ஒரு இல்ல. 100 ஏக்கர் இருக்கு. அவ்வளவுலாம் இல்ல. இப்ப என்னன்னா, எங்க ஸ்கூலே எடுத்துப்போமே, இப்ப நிலம் சும்மாதான் இருந்துச்சு. அழகா அதுல வேலி போட்டு இருந்துச்சா, நீட்டா வேலியை வந்து புல்லெல்லாம் புடுங்கி டிராக்டர் விட்டு ஓட்டி அழகா ஒரு ஃபிளக்ஸ் மட்டும் வச்சுட்டான். மொத்தம் அவனுக்கு 2500 ரூபா தான் செலவாச்சு. பாத்தியா அந்த இடம் அவனுக்கு சொந்தமாயிருச்சு பாத்தியா? ஆமா. இந்த மாதிரி ஏதாவது பண்ணானா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அந்த இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் போய் டென்ட் போட்டு வாழ்ந்துட்டு, பக்கத்துல ஆறு இருக்கு, மீனை பிடிச்சி சாப்பிட்டுட்டு, ஏதோ ஃப்ரீ சோர்ஸ் வச்சு அப்படி ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கேன். சரியா? இதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா சாப்பிடுறேன், அப்படியே எங்கேயோ வாக்கிங் போயிட்டு பக்கத்துல. திடீர்னு போட்டு நீ சொல்றனா, நீ பாட்டுக்கு ஜாலியா இருக்க. திடீர்னு போட்டு போட்டுக்கிட்டு கையில மேப்லாம் எடுத்துக்கிட்டு வரான். அது வந்து வந்து இந்த இடத்துல யூஎஸ்ஏ கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கும். இந்த நேரத்துல நிறைய ஆயில் இருக்கு, நாங்க இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கிற. அவன் கிட்ட நிலத்துல இல்ல, ஒண்ணுக்கு போகும்போது உனக்கு ஆயில் இருக்குன்னா கூட கொஞ்சம் பைக் போட்டுருவான் பாத்துக்க. அவங்க கிட்ட சேஃபா அந்த மாதிரி அந்த மாதிரிதான் ஆயிருக்குன்னு ஏன் அந்த மாதிரிதான் வந்து குப்பையா இருந்த நிலத்தை வந்து நீட்டா ஆக்கிரமிச்ச மாதிரி பண்ணிட்டானுங்களா? இந்த மாதிரி பண்ணா என்ன பண்ணுவேன்? இப்ப எனக்கு இருந்த சோர்ஸும் இல்ல. இப்ப நான் அடுத்த ஒரு சோர்ஸை தேடி நான் போகணும். இப்ப என் தங்குறதுக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு, அதை வந்து ஆக்கிரமிச்சிட்டானுங்க. பட் எனக்கு ஃபுட் சோர்ஸ் ஃப்ரீயா இருக்கு, ஆறு இருக்கு, ஏதோ தூண்டி கிண்டி போட்டு எப்படியோ நான் மீனை பிடிச்சி சாப்பிட்டுறேன். இப்ப நான் தங்கறதுக்கு எனக்கு யாராவது வரும். நான் அதுக்கு என்ன பண்ணுவேன்? வந்து இந்த சுச்சுவேஷன்ல உனக்கு வேற வழியே இல்லை, வேலைக்கு போய் தான் ஆகணும். நீ உனக்கு வந்து இப்ப சப்போர்ட்டுக்கு எவனும் இல்லையா? பொதுமக்கள் எங்க இருக்காங்களோ பொதுமக்களை தேடி போகணும். அங்க போனீங்கன்னா நீ ரேட்ரேஸ்ல ஓடிதான் ஆகணும். என்னையும் இந்த மேட்ரிக்ஸ்குள்ள வந்து சிக்க சொல்ற கரெக்டா? மேட்ரிக்ஸ்னு சொன்னா வேற இடத்துக்கு போயிடுவாது. ரேட்ரேஸ். சரி, ஓகே. மேட்ரிக்ஸ்னு சொன்னா உனக்கு வந்துருவானுங்க வந்து. ஆமா, என்கிட்ட 2 கோர்ஸ் இருக்கு. ரேட்ரேஸ் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? ரெண்டு ஒண்ணுதான், அவனும் ரேட்ரேஸ்ன்னு சொல்லுவான். அதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லானுங்க. அதுக்கு மேட்ரிக்ஸ் வந்து ரீசெண்டா வந்தது. மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு தெரியாது, ரேட்ரேஸ் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். தெரிஞ்சதை வச்சு ஆரம்பிச்சு அப்படியே மேட்ரிக்ஸ் போயிடுவானுங்க. அப்ப நீ வந்து நீ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து உனக்கு வழியே இல்லை. ஒண்ணு அவனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு உன்கிட்ட தெம்பு இருக்கு. ஊர்ல இருக்க ஜமீன்தார் வந்து உன் நிலத்தை புடுங்குறான் அப்படின்னா, அந்த ஜமீன்தார் எதிர்க்கிறதுக்கு உனக்கு வந்து பவர் இருக்கணும். பவர் இல்லை அப்படின்னா அவன் சொல்றதை கேட்டுட்டு போயிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. இப்போ வந்து என்னோட வில்ல தாண்டி இப்ப நான் ஒண்ணு அவனுக்கு வேலை செய்யணும் அந்த நிலத்துல இருக்கிறதுக்கு. இல்ல அப்படின்னா நான் இன்னொரு சோர்ஸ் இந்த மாதிரி ஃப்ரீயா இப்ப எங்க நல்லா இருக்குன்னு பார்த்து நாங்க அந்த ஏரியாவுக்கு போக வேண்டியது. உனக்கு எப்படியும் அந்த ஃப்ரீ ரிசோர்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீ வந்து பொதுமக்கள் எங்க இருக்காங்களோ அங்க போய் அவங்க கூட சேர்ந்து இந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ள வந்து நான் வேலை செஞ்சு உழைச்சு சாப்பிட வேண்டியதா இருக்கும். ஆமா, டப்புன்னு நிறைய அப்ப வந்து ரேட்ரேஸ் ஆகுது, மயிராகுது, அவங்க கிடைக்கிற மயிராண்டி நான் தாண்டா பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துல ரிசோர்ஸ் தேடி போன அப்படின்னா
அந்த பெண்குயின் நிலையை தேடி போச்சுல்ல, அந்த மாதிரிதான். அது போற போய் செத்துச்சா போற உயிரோட வழியில இருக்கா, பெண்குயின் செத்து போச்சான். அது செத்து போச்சா உயிரோட இருக்கா யாருக்கும் தெரியாது. போக வேண்டியதுதான். அந்த மாதிரி போற வழியில நானும் போயிருவேன். சரி, இப்ப ஆமா. அடுத்த கேள்விக்கு வரேன். சரி, என்னன்னா என்ன கேள்வி? வந்துட்டேன். வந்து உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னே வச்சுப்போமே. இல்ல இந்த ரோல வேற யாராவது எடுத்துக்கிறீங்களா அப்ப? இல்ல இல்ல சரி, எல்லாருமே பேசுவோம். அப்படியா? என்னன்னா ரீசெண்டா வந்து ஒரு ஒரு இல்ல 2 பேரை பிரிச்சுப்போம். 2 பேர் வந்து ஏத்திஸ்ட், 2 பேர் ரெண்டு பேரும் முட்டு கொடுங்க. நான் கடவுள் வந்து நம்பிக்கை இருக்கு. கிராக் இருக்கு. நிறைய இருக்கு. எனக்கு இல்லப்பா. அதனாலதான் இந்த கேள்வி கேக்குறேன். என் டீம் யாரு? தப்புன்னு வாங்க. நானும் இருக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் கவசம் ஃபுல்லா படிக்க சொல்லுவான் கிரா. ஓ, கரெக்டா இருக்கும். ஒரு காலம். அப்ப நான் இருக்கேன்னு போயிட்டேன். சரி, டாக் டீம் போட்டு இப்ப நாங்க 2 பேரும் உங்க 2 பேர்த்த வந்து சமாளிக்க வேண்டிய ஒரு தருணம். சரி, இப்ப கடவுள் இருக்குங்கிறீங்க. எனக்கு என்ன டவுட்னா, இப்ப எது செஞ்சாலும் மேல இருக்கிறவன் செயல், ஆண்டவனோட அருள், ஆண்டவனுக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க. அவனுக்கு தெரியும்னா அப்புறம் அவனுக்கு தெரியும்ல நான் இததான் பண்ண போறேன்னு. நான் தப்பு பண்ண போறேன் அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆமா, சிம்பிள். கடவுள்னு சொன்னாலே கடவுளே வந்துட்டாரு பாத்தீங்களா? என்னடா பண்றீங்க? ஏய், எபிசோட் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்டா. சரி பண்ணுங்க, நான் சும்மா வரமா இருக்கேன். சரி, மியூட் போட்டு தூங்காம பண்றதுக்கு போய் தூங்கணும். அவன் தம்பி தூங்குறதே இல்லடா. தம்பி தூங்கியாச்சுப்பா, தூங்கி சாப்பிட்டே முடிச்சிட்டேன் நானு. சரியா? சரி, வந்ததுக்கு கொஞ்சம் வாரமா இல்லைங்க. நாங்க இப்ப வந்து சின்சியரா டாபிக் உள்ள போயிட்டு இருக்கோம் இப்பதான் ரொம்ப நேரம் கழிச்சு. சரி, இப்ப வந்து வந்து எந்த இடத்துல வந்து கடவுள் வந்து இருக்காரு, இதுதான் இதுங்கிறீங்கல்ல. இப்ப வந்து நான் என்ன பண்றேன், இப்ப நான் வந்து ஒரு கெட்டது பண்றேன்னா அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அவன் வந்து அடுத்து இதுதான் பண்ண போறான். இப்ப வந்து சரி, மாபோக்கிரா இருக்கீங்க. அவங்க 2 பேத்துல இப்ப வந்து எனக்கு யாரோத்தர் கூட மோதல் வந்துருச்சு. அப்பனுங்க யாரோத்தர் லாரியை விட்டு அடிக்க முடிவு பண்ணி நான் அப்ப அதை பிளான் பண்ணும் போதே அந்த ஆளுக்கு தெரியணும்ல. அதுதான் பண்றான்னு. அந்த ஆள் உங்களை நினைச்சா காப்பாத்தலாம்ல. ஆனா நான் உங்களை லாரி விட்டு அடிச்சிட்டேனே. அதுக்கான தண்டனை வந்து உனக்கு கண்டிப்பா கிடைக்கும்ல. அது நாங்க கொடுப்போம்ல. செத்ததுக்கு அப்புறமா தெய்வம் நின்று கொள்ளும். நின்று கொள்ளும். கர்மா வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும் ப்ரோ. கர்மா ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஆனா வாழ்றப்ப நான் சந்தோஷமா இருப்பேன், ஜாலியா. 10 ஏக்கர் நிலம், 10 லாரி. அது அப்பெல்லாம் நாங்க எதுவும் நடுவுல வர மாட்டோம். நீ சாக போறியோ அப்பதான் நாங்க நீ வந்து நல்லா 100-150 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்து ஆரோக்கியத்தோட வாழ்ந்து குழந்தை குட்டி பேரம் பேத்திலாம் பார்த்து அதுக்கப்புறம் எத்தனை உயிர்களை நிம்மதியா இதுக்கப்புறம் இந்த உலகத்துல எனக்கு வேலை இல்லடா கிளம்புறேன் அப்படின்னு நீ கிளம்பும் போது கிளம்பி போய் நரகான இடத்துல போய் நிப்ப, ஜட்மெண்ட் டேன்னு ஒரு இடத்துல போய் நிப்ப. அந்த இடத்துல லோ காட்டான் 4K அப்படின்ட்டு நீ பண்ண எல்லாத்துலயும் 4K 8K வீடியோல 3D போட்டு காட்டுவாங்க. அப்போ வந்து உயிரோட இருக்கிறப்ப தண்டனை இல்ல, உயிரோட இருக்கிறப்ப எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஜாலியா. எனக்கு ஒரு சந்தேகம். எப்ஸ்டீன் ஃபைல்ல வர மாதிரி ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பானுங்கல்ல, அவனுக்கு வாழும் போது அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருப்பானுங்க. அப்புறம் எதுக்கு மேல போயிட்டு மறுபடியும் போட்டு காட்டணும் 8Kல? அவன் சொல்லுவான், நீங்க ஒரு ஆங்கிள் தான் வச்சிருக்கீங்க கேமராவை, நான் சுத்தி வச்சுட்டு நான் வாழும் போதே பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் எல்லா ஆங்கிள்லயும் பார்த்துட்டேன். யாரதான் மாத்துங்க, போர் அடிக்குது அப்படின்னு. சரி, இப்ப எனக்கு அந்த வில்ல சூஸ் பண்றதுக்கு கம்மியா இருக்கு. என்கிட்ட குவாலிட்டி என்கிட்ட இன்னும் குவாலிட்டி அதிகமா ஆடியோ குவாலிட்டியோட இருக்கு. அதான் சரி பண்ணுங்க. சரி, இப்ப வந்து எனக்கு அந்த வில் மேக் பண்றதுக்குன்னு ஒரு ப்ரீ வில் சாய்ஸ் இருக்குல்ல. வந்து லாரி விட்டு அடிக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரீ வில் இருக்குல்ல. ஆனா எனக்கு அந்த இடத்துல 2 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணே உங்ககிட்ட வந்து காலா போறது ஜாலியா, சரி நான் பண்ண தப்புதான், இல்ல நீங்க பண்ண தப்புதான் சொல்லிட்டு 2 பேர்த்துல யார் தப்பு பண்ணாங்களோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போறதுங்கிறது ஒரு சாய்ஸ். 2வது நான் சொன்னது, ஒருத்தர் நீ வந்து எப்படின்னா, நீ வந்து அவனை கொல்றல்ல, நீ வந்து அவனை கொல்றதுக்கு காரணம் வந்து அவன் அந்த இடத்துல வந்து சாகணுங்கிறது டெஸ்டினி. ஏன்னா முன் ஜென்மத்துல வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்.
அந்த தப்போட அஹ் வினைனால இந்த ஜென்மத்துல ஒன்னால அவன் சாகணும்னு தலையில எழுதி எனக்கு ஆமா லாஜிக் இங்கேயே முன்னாடி புரியல. ஜென்மத்துல வந்து அவன் வந்து உன்னைய கொண்டிருப்பான். ஓ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கும். ஏதாவது ஒரு ரீசன் இல்ல, இருந்திருக்கும். அதனால உன் அப்ப கையால என்ன தான் அவன் அவன் கொண்டானா சாகணும் அப்பயே அப்படிங்கிறது அவனுக்கு தண்டனை டெஸ்டினி. கொடுத்துருக்கலாமே. இப்ப இப்ப என் கையால அவன் செத்து இப்ப நான் கொலைகாரன் ஆயிட்டேன்ல. நீ கொலைகாரனா அதுதான் உன்னோட ஆகணுங்கிறது தலையெழுத்து. டெஸ்டினி. அஹ் அது அது உன்னோட உன்னோட தலையெழுத்து. தலையெழுத்து. சரி, இப்ப எனக்கு வந்து ஒரு ஃப்ரீ வில் சாய்ஸ் இருக்கு சரியா. நான் எதை சூஸ் பண்ணுவேனோ அந்த ஆளுக்கு தெரியும். மேல உட்காந்து ஆமா. பாத்துட்டு இருக்கான் பிக் பாஸ் மாதிரி. ம். சரி, இப்ப நான் சூஸ் பண்றப்பயே எனக்கு ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்து இல்லடா நீ தப்பு பண்ற, உன்னோட ஃப்ரீ வில்ல நீ தப்பா அது யூஸ் பண்ற. அது சொல்ல முடியாதுல்ல. அப்படி சொன்னா அது வந்து ஃப்ரீ வில்லாவே இருக்காது. நீ வந்து எனக்குன்னு ஒரு ஃப்ரீ கடவுள் வந்து அதான் கடவுள் வந்து இந்த இடத்துல இன்டர்பிரட் பண்ண உனக்கு வந்து இது ஃப்ரீ வில்லாவே இருக்காதுல்ல. இப்ப நீ வந்து என்ன சொல்றன்னா, எனக்கு வந்து கடவுள் 2 சாய்ஸ் மேக் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அவன் வந்து கொல்லாம லாரி அடிச்சு கொல்லாம சரி சல்வாம போலாம். ஆப்ஷன் இருக்கும் போது இல்ல அது எப்படி அப்படின்னா ஃப்ரீ வில் ஆகும்? இல்ல அதுதான் அங்கதான் அந்த வந்து ஆப்ஷன் இருக்கு. அங்கதான் வந்து இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. லாஸ்ட் மினிட்ல வந்து ஆக்சிலரேட்டர்ல இருந்து கால் எடுத்து இல்ல ஸ்டேரிங்க திருப்பி உங்களால அதை இல்ல குறுக்க நாய் பண்ணணும்னு வந்துரும். நீங்க நினைச்சா கூட வண்டி வந்து இடம் கொடுக்காது, அதை அடிச்சு தூக்கிடும். இது வந்து ஆல்ரெடி ரிட்டர்ன் தான். ஆஹ் சரி, இப்ப வந்து எப்படியோ கடைசி நேரத்துல நான் மனசு மாதிரி பிரேக் அடிச்சு நிறுத்திட்டேனே வச்சுப்போமே. ம். ஏதோ ஒண்ணு பண்ணி வண்டி நின்றுச்சு, இல்ல ஒண்ணு அவன் அடிக்கிறதுக்கு பதிலா பக்கத்துல திருப்பி இந்த பக்கம் ஒரு 4 பேர்த்த ஏத்திட்டேன் தப்புன்னு. ஆஹ் ஆஹ் அவனை அவன் அது அது அவன் போனஸ் வந்து மனசு அது போனஸ் தானே. ஒரு பாயிண்ட் ஏறுற இடத்துல வந்து ஒரு 4 பாயிண்ட் ஏறுது உங்களுக்கு, அவ்வளவுதானே. இப்ப வந்து அப்ப வந்து ஸ்டார்டிங்லயே வந்து சொல்லியிருக்கலாம். நீங்க வந்து சாய்ஸ் இப்ப எனக்கு சாய்ஸ் இருக்குங்கிற போதே வந்து அது ஃப்ரீ வில் கிடையாது இல்ல. சாய்ஸ் இருக்குங்கிறது பொறுத்து. உனக்கு வந்து அந்த 2 சாய்ஸ கொடுத்தது அவ்வளவுதான் ஃப்ரீ வில்லோட கண்ட்ரோல். ஓகேவா? நீ வந்து சரி. அந்த இடத்துல அவனை கொல்றது கொல்லாம போறது 2 ஆப்ஷன். ஓகேவா? அஹ் நீ அந்த இடத்துல நீ உனக்கு ஃப்ரீ வில் கொடுத்தது இது இந்த ஆப்ஷனை சரி எடுக்கிறது அப்படி. சரி சரி நீ அதுல இப்ப எது நான் சூஸ் இதுக்கு வந்து ஒரு பண்ணாலும் எக்ஸாம்பிள் நீங்க சொல்றேன். வந்து இப்ப நான் வந்து சூஸ் பண்ற இடத்துல கிடையாது. இப்ப நான் இதுக்கு வந்து ஒரு உங்களுக்கு வந்து அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கிரைட்டீரியாட்ட. அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நீங்க வந்து 2 ம், நாய் வளர்க்குறீங்க, குட்டியா வளர்க்குறீங்கன்னு வைங்களேன். 2 சண்டை போட்டுக்குது. சண்டை ம், போட்டுக்கும் போது நீங்க என்ன நம்ம ஓனரு நம்ம போய் தடுக்க கூடாது, அதுங்களே பேசி தீர்த்துக்கிட்டு நான் விடுவீங்க. அடிபடுற அளவுக்கு கடிச்சுக்குதுங்க. ம், ம். நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்குதான் நீ வந்து அந்த இடத்துலதான் நீ வந்து கடவுளோட சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும். என்னது? ஓகேவா? நீ வந்து இந்த நாயை வந்து என்ன மைண்ட் செட்ல இருந்து கடவுள் வந்து உன்னை பேரண்டோட மைண்ட் செட்ல இருந்து பார்க்கணுமா? அஹ் அவர் வந்து சோலா பாக்குறாரு. அவருக்கு ஒரு ஃப்ரீ வில் கொடுத்துருக்காரு. நீ என்ன அஹ் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். அங்க வந்து அஹ் ஃப்ரீ வில் வருது. சரி. இப்ப நான் அதான் என்ன கேட்கறேன்னா, மனுஷங்களை விட்டுரு. இப்ப 2 நாய் இருக்கு, அதுங்க அடிச்சுக்குது. அந்த காடு இருக்கிற இடத்துல நீ ஒரு மனுஷனா இருக்க. நாயோட ஓனர்னே ம், வச்சுப்போம். இல்ல நாயை நீ பாத்துக்கிற நாயோட கார்டியன்னே வச்சுப்போம். அந்த நாய் கடிச்சுக்கிட்டு அடிபடுற அளவுக்கு கடிச்சு சண்டை போடுதுங்க. சரியா? இந்த இடத்துல நீ தடுப்பையா? இல்ல அதுங்களோட இது வந்து டெஸ்டினி வந்து இதுதான். போன ஜென்மத்துல தப்பு பண்ணியிருக்குங்க. இந்த ஜென்மத்துல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீ விடுவியா? அப்படி இருந்தா நீ ரேஷனலைஸா ஏத்திஸ்ட் ஆயிடுவீங்க. அ? இதுக்கு என்ன மட்டும் கொடுக்க முடியல. அப்படி யோசிச்சாதான் ஏத்திஸ்ட் ஆயிடுவீங்க. அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப இத இத இல்ல வந்து நீங்க இப்ப போய் அங்க தடுத்தாலுமே அ, அதுவும் ஆல்ரெடி ரிட்டர்ன் தான். நாங்க அப்படிதான் சொல்லுவோம். அங்க ஒரு இல்ல செயல் தடுக்கிறது நடக்கணும். எதுக்குன்னு இருக்குல்ல. சப்போஸ் ஆஹ் வந்து 2ல ஒண்ணு வந்து கெட்டதா இருந்து, சப்போஸ் அந்த 2 டாக்ல வந்து ஒன்னு நல்ல டாக் இன்னொன்னு கெட்ட டாக்னு வச்சுக்கோமே. அ, 2ல வந்து அந்த நல்ல டாக் வந்து கெட்ட டாக்க இது பண்ணுது, கடிச்சு வந்து காயப்படுத்துதுன்னு வச்சுப்போம். அ, நீ போய் தடுத்துட்டேன்னா கெட்ட அ, டாக் வந்து சர்வைவ் ஆயிரும்னு வச்சுப்போம். அ, ஒரு 2 நாள்ல 1 வீக் கழிச்சு வந்து அந்த கெட்ட டாக்னால ஒரு ரோட்ல வந்து நல்ல டாகோ இல்ல ஒரு குழந்தையோ வந்து அ, செத்துச்சுன்னா வந்து அ. நீ தானே வந்து இது பண்ணிருக்க. சரி. இப்ப இந்த அதுக்காக அந்த லாஜிக் சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை வந்து நீ இது பண்றதுக்காக நான் வந்து இப்ப அதை சரி. காப்பாத்தாம இப்ப இந்த விட்டுறேன். லாஜிக் படியே நான் வரேன். இப்ப அந்த நாயெல்லாம் எடுத்துட்டு இப்ப இந்த இடத்துல மனுஷனை வைப்போம். 2 மனுஷங்க இருக்காங்க. கொல்ல வரவன் வந்து நல்லவனே வச்சுப்போம். சாக போறவன் கெட்டவன் தான். அ கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவர் தடுக்கலாமா? வேண்டாமா? ஆனா கொன்னாலும் நல்லவன் வந்து பின்னாடி போனா தண்டனை அனுபவிப்பான். செத்ததுக்கு அப்புறம். இப்ப வந்து யார் இப்ப நீங்க ஒரு கேரக்டர் இருக்கீங்க, போய் தடுக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்களா? தேர்ட் பர்சன். இப்ப வந்து 3 பெர்சன் இப்ப வந்து அந்த கார்டியன கடவுளா வச்சுக்கங்க. 2 நாயும் வந்து மனுஷனா வச்சுக்கங்க. அவர் சொன்ன மாரி ஒரு நாய் ஒருத்தன் வந்து நல்லவன், ஒருத்தன் வந்து கெட்டவன். நல்லவன் வந்து கெட்டவன கொல்ல போறான். சரியா?
இப்ப நல்லவன் கெட்டவன் கொண்டாலும் நல்லவனுக்கு செத்ததுக்கு அப்புறம் பனிஷ்மெண்ட் இருக்கு. சொன்ன மாதிரி இல்ல நீங்க இல்ல சொன்ன மாதிரி. இல்ல இது வந்து தப்பு. அஹ் நல்லவன் வந்து கெட்டவனை கொன்னானா அது பேரு அஹ் கொலை இல்ல, வதம். ஏங்க, இல்ல எனக்கு புரியல. இது என்ன லாஜிக்கு? முட்டு மொரட்டு முட்டு வந்து மொரட்டு முட்டா இருக்கு இது. அது நீங்க அப்படிதான். திருப்பாச்சி படம் அதனாலதான் பார்த்தது இல்லையா? அஹ் ப்ரோ இதனாலதான் உன்னால வந்து சைட சுவிட்ச் பண்ணிட்டாரு. மதத்தை புரிஞ்சு- டப்புன்னு சைட சுவிட்ச் பண்ணிட்டாரு. ஓ ஆமா இல்ல அஹ் வேற ஏதாவது இருக்கா? கொஸ்டின் ஏதாவது இருக்கா? இல்ல இதுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ணலல்ல. நல்லவன் உங்க லாஜிக் படி பார்த்தா நல்லவன் ஃபியூச்சர்ல பனிஷ்மெண்ட் வாங்குவான். இப்ப அவன் கொல்லலைன்னா கெட்டவனால ஒரு 4 இன்னும் 4 பேர் ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்படுவாங்க. ஆகலானாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட போறாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ இப்ப அவன் என்ன பண்ணுவான்? இப்ப உங்க கடவுள் என்ன பண்ணுவாரு இந்த இடத்துல? அந்த இடத்துல வந்து நல்லவனுக்குள்ள வந்து கெட்டதை அழிச்சிருவாரு, கெட்டத சம்ஹாரம் அப்பனா பண்ணிடுவாரு, அப்பனா அவரு வந்து கெட்டவனை கொல்ல மாட்டாருல்ல. மன்னிச்சிருவாரு, நல்லவனை மன்னிச்சுட்டா மன்னிச்சிருவாரு. மன்னிச்சுட்டா கெட்டவன் போய் ஏதாவது தப்பு பண்ணுவான்ல. இல்ல இல்ல கெட்டவனை அஹ் கொன்னுட்டு அஹ் நல்லவனை மன்னிச்சிருவாரு. ஏன்னா செத்ததுக்கு அப்புறம் எண்ணெய் சட்டியில போட்டு பொரிக்க மாட்டாருன்னு நினைச்சு. அவன் நல்லதானே பண்ணியிருக்கான். ஆஹ் ஆஹ் எனக்கு உங்க கன்ஃபர்மேஷன் டர்ன் வேணும்ல. வரும்போது நீங்க வாதாடலாம். வாதாடலாம். அது வரைக்கும் நீங்க ப்ளே பண்ணுவீங்க உங்க கேரக்டரை. ஃபைனல் ஜட்மெண்ட். ஒண்ணும் இல்ல ஒண்ணும் ஆமா இல்ல உங்களுக்கு நாங்க நாங்க வந்து 3 பேரும் நல்லவங்க, ஓகேவா? நீ வந்து இந்து மதத்துக்கு எதிராக கெட்டவனா இருந்துகிட்டு இருக்க. இப்ப நாங்க ஓகே. 3 பேரும் சேர்ந்து உன்னை கொன்னுட்டா மேல இருக்க கடவுள் வந்து எங்க 3 பேத்துக்கும் கை கொடுத்து நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க, சொர்க்கம் லெஃப்ட்ல போய் ரைட்ல தெரிஞ்சுன்னா உங்க இல்ல. ஓ அப்ப அப்ப அந்த கடவுளே என்ன கொண்டிருக்கலாமே, நீங்க ஏன் என்ன கொல்லணும்? கடவுள் வந்து டைரக்டா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அப்புறம் எதுக்கு அந்த ஆள் அதனாலதான் இருக்கான்? எங்க 3 அப்புறம் பேருக்கு எதுக்கு என்ன அந்த ஆள் செஞ்சாரு. இருக்கான்? அந்த ஆள் வந்து எப்படின்னா ஸ்கிரிப்ட் ரைட்டர் மட்டும்தான், வந்து ஆக்டிங் பண்ண மாட்டாரு. அப்ப ஸ்கிரிப்ட் நீங்க மட்டும் தான் எழுதி கூலிப்பட. வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் நீங்க அந்த ஆளுக்கு கூலிப்பட. ஆக்டர்ஸ். ஓ பப்பட், உங்களுக்கு உங்களுக்கு கூலி வந்து செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கம். அவ்வளவுதான். ஆமா. வித் ரம்பா ஊர்வசி. we going to hell. ஓஹோ. அவ்வளவு ஃப்ரெஜைலா ஏன் உங்க ஆள் இருக்கு அப்படி? நான் வந்து அவரை பிடிக்கலன்னு சொல்லணுங்கிறதுனால என்ன ஏன் கொல்றாரு? எனக்கு பிடிக்கல, நீ எப்படி எனக்கு எனக்கு எடுத்து பேச முடியும்? எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு அவரை பிடிக்கல. அதுவும் வந்து நான் எல்லா விஷயத்திலும் எதிர்த்து பேசலப்பா. இந்த மாதிரி மூட நம்பிக்கை இருக்கிற இடத்துல தான் நான் எதிர்த்து பேசுறேன். அதுக்கு வந்து ஏன் அந்த ஆள் கோவப்படுற அப்படி? அது அந்த ஆள் தான் போய் கேட்கணும், நான் வந்து சொல்றதுக்கு போனதில்ல. ஓ. இல்ல நாங்க எல்லாம் ஒண்ணு பண்றோம், நீங்க நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒண்ணு பண்ண முடிச்சிடுறோம், நீங்க நரகத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்து சொல்றேன். டெக்ஸ்ட் பண்றதா? அங்க போய் டெக்ஸ்ட் பண்ணுங்க, டிஸ்கார்ட்ல அங்க போய் ரெக்கார்டிங் பண்ணுவோம், அங்க போய் டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ணுங்க. பேயா வந்தோம். இங்க எல்லாத்தையும் கூட கூட்டிட்டு போவானே தவிர தனியா போக மாட்டோம் பாத்துங்க. பண்ணுன தப்புக்கெல்லாம் சேர்ந்து தண்டனை வாங்குவோம். அதான் இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, உங்க காடி ஏன் அவ்வளவு ஃப்ரெஜைலா இருக்காரு என்ன கொல்ற அளவுக்கு? அவர் விட்டுட்டு போயிடலாமே, அவன் கிடக்கான் கிறுக்குன்னு. அப்ப ஏன் அமைதியா இருக்கு? ஏன்னா இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாது. இதுக்கு மேல கொடுக்கிற அளவுக்கு முட்டு இல்ல பாஸ். உடம்பு வச்சு கையே பத்த மாட்டேங்குது, தலையே வச்சு அண்ட சரி, இங்க நான் ப்ரோ சங்கியா மாறுறேன், ஓகேவா? இல்லாஜிக்கலா இருந்தா அடிங்க. என்னன்னா ஏன் கடவுள் வந்து அந்த பிரச்சனை இருக்காருன்னு சொல்றேன்ல, இது வந்து இது வந்து ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்ணாம முஸ்லீம் மதத்துல இருக்காங்கல்ல, இஸ்லாம் மதத்துல இருக்காங்கல்ல, அவங்களால பண்ணப்பட்ட ப்ராபகண்டா தான் இது. ஏன்னா இந்தியாங்கிறது மேஜரா ஹிந்து ரிலீஜியன் இருந்ததுதான், ஓகேவா? ஹிந்து ரிலீஜியனா இருந்ததை முகல்ஸ் வந்து இன்வைட் பண்ணி தான் இங்க வந்து இஸ்லாமை வந்து பரப்புனாங்க. இஸ்லாமை பரப்பும் போது ஒரு சில பேர் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது அவங்கள ஆஃப் பண்றதுக்கு இந்த மாதிரி ஏத்திசம் அப்படி இப்படி எல்லாம் பரப்பி விட்டுருக்கு. அததான் நீ இப்ப பேசிட்டு இருக்க, ஓகேவா? நீ இப்போ ஒரு கேள்வி கேட்கறதா, ஏன் காட் அவ்வளவு ஃப்ரெஜைலா இருக்காரு அப்படின்ட்டு. நீ அப்படி கேள்வி கேட்கறதுனால நீ வந்து ஹிந்து மதத்தை மட்டும்தான் இப்படி கேட்பிய தவிர இஸ்லாம் அப்படி கேட்க மாட்டேன், ஓகேவா? ஏன்னா இஸ்லாம் உங்களோட ஒரே குறிக்கோள் என்னன்னா இந்த உலகம் ஃபுல்லா இஸ்லாம் இருக்கணுங்கிற. நீ இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்த அப்படின்னா தப்பு இல்ல, நீ கேள்வி கேட்கலாம். ஆனா நீ ஹிந்து மதத்தோட பாப்புலேஷன் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வருவ, இஸ்லாம் அதிகமாயிடும். இதுக்கு பதில் சொல்லு. இந்தியால வந்து நீ சரி இப்ப ஹிந்து மதம் எத்தனை வருஷமா இருக்கு நீ சொல்ல வர? ஹிந்து மதம் இந்த உலகம் ஸ்டார்ட் ஆனதே ஹிந்து மதத்தினால. ஹிந்து மதத்தாலதாங்கிற. அதுக்கு முன்னாடி ஹிந்து மதத்துக்கு எப்படி நீங்க ஃப்ரேம் பண்ணீங்க? எது ஃப்ரேம் பண்ணுது?
என்னவா நீங்க ஹிந்து மதத்த ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தீங்க? ஏன்னா ஹிந்துங்கிற ஹிந்து ஹிந்து ரிலிஜியனுங்கிற பேரு பார்த்தீங்கன்னா, 1816, 17கள்ல தான் வந்திருக்கு. அதாவது 19த் செஞ்சுரில தான் பிரிட்டிஷ் வந்திருக்கு. வந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் அதுக்கு உள்ள வரப்ப தான் ஹிந்து மதத்துக்கு இப்ப நம்ம ஹிந்துன்னு சொல்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி சனாதன தர்மமா தான் இருந்துச்சு. சரி. சனாதன தர்மம்னா நீங்க என்ன ஃபாலோ பண்ணுவீங்க? அது வந்து இந்த உலகம் உலகம் உருவாகுனதே சனாதன தர்மத்தினாலதான். இந்த உலகம் உருவானதுல இருந்து இருந்துச்சு இருக்கு. தர்மத்துல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. எங்களுக்கு அதுதான் ம். வேணும் இப்ப. அந்த தர்மத்துல புரியல. என்ன இருக்கு? தர்மத்துல எப்படி வாழணும், மனுஷன்னா எப்படி இருக்கணும், எந்தெந்த தப்புலாம் பண்ணாம எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுதான் தர்மத்துல இருக்கு. சரி அந்த யார் தர்மத்துல வந்து யார ரூல் பண்ணணும்? ம். அந்த தர்மத்துல என்ன இருக்குன்னு நான் சொல்லட்டா? சூத்திரன் வந்து வேதம் படிக்கக் கூடாது. அது படிச்சா அது படிச்சா அதெல்லாம் தலைய அதெல்லாம் எடுக்கணும்னு பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்த ப்ரோபகேண்டா. அதெல்லாம் பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்த ப்ரோபகேண்டா. அதாவது உலகம் தோணுனதுல இருந்து சனாதன தர்மம் இருக்குங்கிறீங்க. ஆமா. பிரிட்டிஷர்ஸ் 200 வருஷம் தான் இருந்திருக்கான். அதான் பிரிட்டிஷர்ஸ் வந்து ஆனா முகல்ஸ் எப்படி முகல்ஸ் பிரிட்டிஷ் எப்படி வந்ததுல இஸ்லாம் இருந்து இந்த பரப்புனாங்களோ மாதிரி அந்த மாதிரி யாரையும் வேதம் யாரையும் தலை வெட்டி கொல்லல. கிறிஸ்டியன்ஸ் நம்ம வந்து ராமர் நம்ம ராமர் ஹிந்து மதத்தை ராமர் அழிக்கணும்னு சரி, கொண்டு வந்ததுதான் இந்த இல்ல இல்ல இதெல்லாம். இந்த இது என்ன ராமர் ராமர் அவரு அவரு வந்து ஒரு சூதரனை தலையை வெட்டி கொன்னதா ஒரு கதை வேற இருக்கு ம். ராமாயணத்துல. அது அது பிரிட்டிஷர்ஸ் இது பண்ற கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொண்டு வந்த ஃபேக் ஃபேக் அஜெண்டா அது. அலிகேஷன் ஃபேக் அலிகேஷனுங்கிறீங்க. ஃபேக் ஃபிளாஷ்பேக். ஆமா, ஓ, ஃபேக் அது அது ஃபிளாஷ்பேக் வந்து மாதிரி அது ஃபேக் அலிகேஷன். அது வந்து ஒரு 10 அதுல இருந்து ஒரு செஞ்சுரிஸ் முன்னாடி நடந்திருக்கு. எது? பிரிட்டிஷ் 2 செஞ்சுரியா நம்மள ஆண்டிருக்கானுங்க. ஆனா அது ஆமா. நடந்தது பாத்தீங்கன்னா ஒரு 8 ஒரு ஒரு இப்படி ஒரு அது வச்சுங்களேன் ஒரு 3rd அது செஞ்சுரின்னு வச்சுப்போமே. அது வந்து ஆ, நீ சொல்றது இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு ஆ, நீ வந்து 1800 வந்து பாத்தீங்கன்னா ஆ, ஆஹ் மகள்களுக்கு வந்து சொத்துரிமை இருக்காது. மகனுக்கு ஆ, மட்டும்தான் சொத்துரிமை இருந்துச்சு. ஆ. அப்ப நீ வந்து மகள்களுக்கு வந்து சொத்துரிமை தரல. என்னோட முப்பாட்டன் வந்து என்னோட அம்மாவுக்கு வந்து சொத்துரிமை தரல. அதனால என் முப்பாட்டன் வந்து கெட்டவன் அப்படின்னு நீ சொல்ற மாதிரி. ஆமா கெட்டவன் தான். அப்போ அவன் முப்பாட்டன் கெட்டவன்னு நீ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நான் என்ன இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு அப்போ இருந்த காலகட்டத்துல வந்து சொத்துரிமை இல்லாம இருந்ததுதான் காமனா எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால குடுக்கல. இப்ப வந்து சொத்துரிமை இருக்கிறதுனால பரவாயில்ல. இப்ப வந்து கிழவன் ஒருத்தன் வந்து அதெல்லாம் இல்ல. எல்லாத்துக்கும் இப்ப கேக்கெல்லாம் தராம விட்டுருவானுங்க. சொத்துரிமை இப்பலாம் கேக்கெல்லாம் தராம மகள்களுக்கு விட்டுருவானுங்க. சொத்துரிமை சிஸ்டம் அழகா வந்துருச்சு. கேஸ் போட்டு சட்டம் வந்துருச்சு. வாங்கிக்கிறாங்கங்கிறதுனால உஷாரா தரானுங்க. அது இல்லனா வந்து தீய வந்து சக்தி. அது வந்து தீய சக்தி பண்ற வேலை. அது இல்லனா வந்து தீய சக்தி விவரமா பண்ற இல்லனா விவரமா பொண்ணுக்கு வந்து நகையோட போட்டு அனுப்பிச்சு விட்டுருவானுங்க. அது வந்து பையனுக்கு இப்ப அப்படியே வந்து கோடிக்கணக்கான ஏதாவது சொத்து பையன் சுருட்டிட்டு இப்ப 100 போயிருவான். இப்ப 100 வருஷமா இந்து மதத்துக்கு எதிரா இங்க தமிழ்நாட்டுல திமுகங்கிற ஒரு தீய சக்தி வந்து பண்ற வேலை. ஆஹா. என்ன பண்ணுச்சு திமுக? என்ன பண்ணுச்சு? இந்துக்களுக்கு எதிரா இருக்கு. அ அதான் என்ன அஹ் பண்ணுச்சு? ஒரு இப்ப கரெக்ட்டா சொன்னீங்கன்னா நாங்க வந்து நான் வந்து ஜார்ஜ் ஆன்சர் ஜார்ஜ் பண்ணுவேன். சுரோஸ் கிட்ட ஜார்ஜ் சுரோஸ் கிட்ட இருந்தும் அமெரிக்கால இருக்க கிறிஸ்டின்ஸ் கிட்ட சர்ச்சு கிட்ட இருந்தும் ஃபண்ட் வாங்கிட்டு இங்க இருக்க எல்லா இந்துக்களையும் கிறிஸ்டியனா மதமாத்துது. ஓஹோ! நான் திமுக மதம் மாத்திருக்கேங்கிறீங்க நீங்க. ஆமா. ஆமா, நீங்க வந்து இப்போ ஒருத்தன் கோவில் கர்ப்பகிரகத்துக்குள்ள வந்தா விடுவீங்களா? ம். அது வந்து வந்து அது அ வந்து நீ முறையா முறையா படிச்சு ஆகம விதி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஆகம படிச்சுட்டே விதின்னு ஒண்ணு வராங்க. இப்ப நான் படிச்சுட்டே வரேங்க. என்ன படிச்சது விடுவீங்களா? படிச்சது படிச்சது இல்ல. அந்த கோயிலோட ஆகம விதியை ஃபாலோ பண்ணல. கோயிலோட ஆகம விதியை ஃபாலோ பண்ணாம கண்டவன்லாம் உள்ள சரி வராம எப்படி? ஆகம ஆகம விதிய நான் ஃபாலோ பண்றேன் விடுவீங்களா? ம். ஆ அ ஆகம விதி எங் ஃபாலோ பண்ணணும் விடுறோம். எங்க பிராமணர்ல அல்லாத ஒரு ஆகம விதியில அர்ச்சகர் ஃபர்ஸ்ட் ரூலே வந்து அ பொறக்கும்போதே நூலோட தான் பொறக்கணும். ஓ! இப்ப இப்ப எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே! இல்ல. பொறக்கும்போதே நான் நூலா இல்லையே! அது உங்க அது பாக்கியம் தப்பு. உங்களுக்கு இல்லைன்னா ஆக்சஸ் இல்ல அதுக்கு. புரியல. ஆக்சஸ் ஆக்சஸ் டினைடு. அது ஆக்சஸ் உங்க டினைட். தப்பு. அவன் அவன் என்ன அப்படி சொல்லலையே! நீ வந்து என் மதத்துக்கு மாறுனீனாலும் இல்ல நீ வந்து என் கடவுளுக்கு சேவை செய்யலாங்கிறானே! இல்ல இல்ல டாபிக் இல்ல நீங்க வந்து காட் காட் வர்சஸ் கருவறைக்குள்ள இதுக்கு போலாம். போயிட்டு சங்கி அது வர்சஸ் அது அது டிஎம்கே மாதிரி அப்படித்தான். மாதிரி. எங்கேயோ போயிரும். இல்ல இல்ல இப்போ நீ வந்து நீ போலாம், கருவறைக்குள்ள போலாம். அதுக்கு நீ என்ன அ, பண்ணணும்னா இப்ப நீ அ, வந்து சூத்திரனா இருக்க. நீ அ, வந்து இந்த அ, இந்த பிறவியில வந்து நல்லதெல்லாம் பண்ணி பாயிண்ட்ஸ் அ, கெயின் பண்ணி அ, லெவலப் ஆகி நெக்ஸ்ட் ஆஹா. பிறப்புல வந்து சத்திரியனா மாறணும். ஓஹோ! சத்திரியனா நீ நல்லதெல்லாம் பண்ணி பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணி லெவலப் அ. ஆகி இல்ல, இல்ல. பிராமணனா பிறந்தீங்கன்னா உள்ள விடுவாங்க. இடையில ஒரு கட்டத்த மிஸ் பண்ணிட்டீங்க. வைசியனா மாறி, அதுல நல்லது பண்ணி அடுத்த ஜென்மத்துல லெவலப் ஓ! இப்ப நான் டெவலப் 4 ஆகி தடவ பொறந்து இறந்தா தான் நான் வந்து பிராமணனா பொறக்க முடியும். பண்ண மாட்டீங்களா?
நான் அதுக்கு மதம் மாறிட்டு போனா என்ன உள்ள விட்டுருவானே அவன். எனக்கு அது வசதியா இருக்குல்ல. அப்ப நீ வந்து நரகத்துக்கு தான் போவ. ஓ! சரி, மறுபடியும் பேக் டு சரி. இப்ப இப்படி வச்சுப்போமே, நான் வந்து கிறிஸ்டினா இருக்கேன். என் கடவுளோட என்னோட மதத்துப்படி இப்ப நான் சொர்க்கத்துக்கு தானே போவேன். என் கடவுளுக்கு நான் சேவை செஞ்சிருக்கேன்ல. இல்ல வந்து நடுவுல நாங்க வந்து கூட்டிட்டு வந்துருவோம். உன்னோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆ. ப்ரீவியஸ் இயர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் எங்ககிட்ட. அதாவது இதுல அதெல்லாம் வந்து ஃபெட்ச் எனக்கு பண்ணி ஒரு எடுத்துட்டு டவுட் இருக்கு. வந்துருவோம். எப்படின்னா வந்து ஒரு ஹிந்து பாய் இருக்கான், இந்து மேல் இருக்கான், ஆ. ஒரு முஸ்லீம் ஃபீமேல் இருக்காங்க. ஆ. இப்ப 2 பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆ. எப்படியோ ஏதோ ஒரு ரிலீஜியஸ் இதுல மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. வார்த்தலாம். அடுத்து அடுத்து ம். வச்சிருந்த கொஸ்டின் இது. இப்பயே கேட்டா அப்படி அப்ப திட்டிட்டீங்க. பிறக்கிற குழந்தை வந்து ஏதோ ஒரு தப்போ இல்ல அவனை கண்ட்ரோல் பண்றது வந்து எந்த காடா இருக்கும்? சரி, அது வந்து வருவானுங்க. சொல்லு ஆன்சர் பண்ணு. கமான். இருடா யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்கடா. லோல போயிட்டு இருந்தவன கட் பண்ணி இப்படி கேள்வி கேட்டா எப்படி சொல்றது? லாக் பண்ணி பப்ளிக்கே அது வந்து இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆக்குறேன். அந்த ஹிந்து பாய்க்கும் அந்த முஸ்லீம் கேர்ளுக்கும் பிறந்த குழந்தை வந்து சர்ச்ல போய் கொலை பண்ணிட்டான். இப்ப ஜட்ஜ்மெண்ட் வந்து எங்க கொடுப்பாங்க? யார் வந்து ஆக்ஷன் எடுப்பா? ஐயோ! ஜட்ஜ்மெண்ட் டே வந்து கோர்ட்ல நடக்கும். ஆக்ஷன் வந்து போலீஸ் எடுப்பாங்க. அவ்வளவுதான். இல்ல நீங்க தான் அதெல்லாம் இல்லங்கிறீங்களே. இல்ல இல்ல அதெல்லாம் சொல்றேன். கடைசியா செத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்துக்கலாம், கணக்கு தீர்த்துக்கலாம். இப்ப நான் கொடுக்க போற முட்டுக்கு இந்த போய் ஏதோ யோசிச்சான். அதான் நீங்கண்ணா கீரா நீ கேட்டல்ல, நீ வந்து என்ன சொன்ன? ஹிந்து ஹிந்து பையன் அப்பா வந்து ஹிந்து, பொண்ணு வந்து முஸ்லீம். வளர்க்கிற குழந்தை வந்து கிறிஸ்டியன் சர்ச்சில் போய் கொலை பண்ணிருச்சு. இயேசுக்கு முன்னாடி கிறிஸ்டியன் சர்ச்சில் கொலை பண்ணிருச்சு. ஓ நீ இதுல சொன்ன 2 மதம் வந்து ஆபிரகாம் ரிலீஜன், ஓகேவா? முஸ்லீமும் கிறிஸ்டியனும் வந்து ஆபிரகாம் ரிலீஜியன். இந்த உலகத்துல இருக்க ஒரு ரிலீஜியன்ல வந்து இப்போ சர்வே ஆயிட்டு இருக்க ஒரே ரிலீஜியன் ஹிந்து ரிலீஜியன். எகிப்து அழிஞ்சு போச்சு, எகிப்து ரிலீஜியன் அழிஞ்சு போச்சு. அந்த காட் ஆஃப் வார்ல இருக்கு, அது என்னது? அந்த நியூஸ் பேர் என்னடா சொல்லுங்க. நார்ஸ் மித்தாலஜி சொல்லுங்க. நார்ஸ் மித்தாலஜி கிரீக். இதெல்லாம் இது ஹிந்துயிசம். இதுதான் ரியல் ரிலீஜியன்ஸ். இதெல்லாம் அழிஞ்சிருச்சு. ஏன் அழிஞ்சது அப்படின்னா ஹிந்துசம் தவிர இது எல்லாம் அழிஞ்சிருச்சு. காரணம் ஆபிரகாம் ரிலீஜியன்ங்கிற ஒரு புத்தல். அந்த நோய் சரி, அப்ப அவருக்கு முடிச்சிடறேன். நீங்க முடிச்சிடறேன். அந்த ஆபிரகாம் ரிலீஜியன் வந்து புற்றுநோய். அது வந்து இது எல்லா மெத்தாலஜியும் அழிச்சு இது பண்ணிருச்சு. நீ சொன்னதுபடி கிறிஸ்டியானிட்டின்னு ஒண்ணு இல்ல, இஸ்லாம்னு ஒண்ணு இல்ல. அந்த குழந்தை வந்து இருக்க ரியல் ரிலீஜியன் படி ஹிந்துயிசம் தான். ஸோ ஹிந்து காடுக்கு தான் அதை ஒபே பண்ணணும். ஹிந்து காடு தான் அதை எவாலுவேட் பண்ணுவாங்க பண்ண கொலையா. சரி, இப்ப எனக்கு என்னன்னா நீங்க எவாலுவேட் பண்றாங்கறீங்க. அவரு யாருக்கு சாதகமா எவாலுவேட் பண்ணுவாங்கன்னு கேக்குறீங்க, கரெக்டா? அவன் கொன்னது பாத்தீங்கன்னா கொன்னது ஒரு கிறிஸ்டியன் பர்சன சர்ச்சில் வச்சு. அம்மா வந்து முஸ்லீம், அப்பா ஹிந்து. இந்த குழந்தை வந்து ஹிந்து இல்லைன்னே வச்சுப்போமே, அந்த குழந்தை வந்து ஒரு முஸ்லீம் ரிலிஜன் பேஸ் பண்ணி வளருது. என்ன பண்ணுவீங்க? இதுக்கு பதில் இருக்கு, வெயிட் பண்ணுங்க சொல்றேன். கம் ஆன் வெயிட்டிங். இது கட் பண்ணிடுங்க. மாப் இருக்கியா? எங்கடா போயிட்டான்? சாப்பிட்டு 30 மினிட்ஸ்ல வரேன். சப்பிட போறோம், பார்சல் வாங்கிட்டு வரோம். சொல்லு. நம்ம ரிலிஜன் பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல எனக்கு டாபிக் எங்கேயோ ஆரம்பிச்சிச்சு. இல்ல ஆண்டான முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுறேன். நான் அப்படிதான் வருவான்னு நினைச்சேன். சம்பந்தமே இல்லாம முட்டு கொடுக்குறான். சரி, இவன் என்னென்னமோ சொல்றானே, என்னதான் சொல்ல வரான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சிம்பிளா சங்கி என்ன சொல்லுவானா, அப்பாவோட மதத்தை தான் பின் பண்றணும். ஆமா அப்படின்னு சொல்லி டீசெண்டா முடிச்சுட்டு போயிருவானுங்க. இது பேக்கெண்ட்ல ஒரு மிகப்பெரிய தியரி இருக்கு, சொல்றேன். அடேங்கப்பா. முரட்டு முட்டு இது. அவன் சொன்னா பாரு, ஆபிரகாம் ரிலீஜன் எல்லாம் அழிஞ்சு போச்சு, இவங்க கடவுள் எல்லாம் இல்ல, செத்து போயிட்டாங்க, இந்து மதத்தை தான் ஃபாலோ பண்ணுங்கிறான் பாரு. ஐயோ, எந்த கேப்ல இதை யோசிச்சான்னு தெரியல. ஆனா கண்டினியூ பண்ணலாம். ஏதோ கேள்வி கேட்ட சொல்லு. அதான் இப்ப நான் என்னன்னா, சரி யாரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பா, என்னன்னு கொடுப்பாங்க அப்படின்னு கேக்குறான். அந்த பையன் வந்து இஸ்லாம் ஃபாலோ பண்றான். அதுதான் இஸ்லாமும் கிறிஸ்டியானிட்டியும் வந்து மதமே கிடையாது.
அது இப்போ இருக்க ஜென்சி டேர்ம்ல சொல்லணும்னா அது தீய சக்தி அது ரெண்டுமே. ஓகேவா? தீய சக்தி. ஓகேவா? அதனால அந்த அம்மா வந்து இஸ்லாம ஃபாலோ பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து நரகத்துக்கு தான் போவாங்க. அந்த குழந்தை வந்து மனசார இந்து மதத்தை ஏத்துச்சு அப்படின்னா சொர்க்கத்துக்கு போலாம். இல்ல அப்படின்னா அதுவும் நரகத்துக்கு தான். சரி. சரி, இப்ப உங்க கடவுள் தண்டனை குடுப்பாருங்கிறீங்க. எந்த கடவுள் தண்டனை குடுப்பாரு? ஆனா, இப்ப அந்த குழந்தையோட அப்பாவுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கலாம். அந்த குலதெய்வம் ம். மன்னிக்குமா? இல்ல உங்க சனாதன ரூல்ஸ் இல்ல படி ஒரு குலதெய்வம் இருக்கு, ஒரு தெய்வங்கள் குலதெய்வம் இருக்குங்க. அந்த தெய்வம் குலதெய்வங்கிறது அ, குலதெய்வங்கிறது அ, அந்த காலத்துல வந்து அ, வந்து சூத்திரர்கள், அதாவது தப்பு பண்ணி முன் ஜென்மத்துல கர்ம வினையால சூத்திரமா அ, பிறந்தவங்களுக்கு வந்து கடவுள் அ. வந்து அருள்ளிக்க மாட்டாரு. ஒரே கடவுள் ஒரு வந்து அவங்கள நிமிஷம், வந்து ஒரே ஒரு நிமிஷம். இப்ப ம், வந்து மார்க் குடுக்குற ஆன்சர்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப நான் என்ன சொல்றதுன்னா, இந்த மாரி போயிட்டு இருக்கு. என்னது இதெல்லாம் அப்படி பிரிட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் சொல்லலாம் நானே. ஃப்ளோவ ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்ப கன்டின்யூ பண்ணு. அந்த அதுதான் இதெல்லாம் flow இப்படியே கண்டினியூ ஆகுது. எங்க விட்டேன்? ஃப்ளோ நின்றுச்சு. எனக்கு அது வரையும் சந்தோஷம். ஆஹ் அந்த காலத்துல வந்து சூத்திரர்கள் வந்து முன் ஜென்மத்துல பண்ண கர்ம வினையால சூத்திரமா பிறந்திருப்பாங்க. அ, அவங்களுக்கு வந்து அ, கடவுள்கள் வந்து அ, பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாம் வந்து அருள்ளிக்க மாட்டாங்க. அ. கும்பிட்டாலும் தன்னோட பிரேயர்ஸ் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அதனால சரி. சூத்திரர்களா இருந்தவங்க தம் மன நிம்மதிக்காக உருவாக்கப்பட்ட they create கற்பனை their own தெய்வங்கள் தான் happinessங்கிற மாதிரி. கற்பனை தெய்வங்கள் தான் நாட்டார் தெய்வங்கள். சரி, நாட்டார் தெய்வங்கள்னு ஒண்ணு இல்லவே இதுக்கு இல்லை. முன்னாடி ஒண்ணு சொன்னீங்கல்ல, சூத்திரன் வந்து நல்லது பண்ணா அடுத்த ஜென்மத்துல வைசியனா பொறப்பான்னு. கடவுளே மன்னிக்கலாம் அப்புறம் எப்படி வைசியனா பொறப்பான்? கடவுள் கடவுள் வந்து முன் ஜென்மத்துல நீ பிராமணனா இருந்து இல்ல பிராமணனா இருந்தாலும் தப்பே பண்ண முடியாது. வேற விஷயம். சரி நீ வந்து வைசியனா இருந்து இல்ல. குரூப் போல இருக்கலாம். இப்ப என்ன சொன்னேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப என்ன சொன்னேன்னா, இது உங்க கடவுள்கள் வந்து சூத்திரனை மன்னிக்க மாட்டான். சூத்திரனுக்கு வந்து அருள் தர மாட்டாருங்கிறீங்க. கரெக்ட்டா? ஏன்னா சூத்திரன் முன் ஜென்மத்துல வந்து அப்ப தப்பு அவன் பண்ணதால நல்லவனாவே இருந்தாலும், உங்க கடவுள் வந்து எப்படி அவன மன்னிச்சு, அவன அடுத்த ஜென்மத்துல வைசியனா பொறக்க வைப்பாரு? அவன் அவன் நல்லவனா அவன் இருந்தா இறக்கும் போது அ, அவன் இறக்கும் போது நரகத்துல வந்து முடிவு பண்ணுவாங்க. அவனோட என்ன தப்புகள் நல்லதுகள்லாம் வச்சு முடிவு பண்ணுவாங்க. அப்ப அவன் நல்லது பண்ணியிருந்தான் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல வந்து அவன் வந்து ஆஹ் அது அது அந்த ஹைரரிக்கில மேல என்னடா என்னமோ இருக்குமே வைசியம், வேற என்னடா? சூத்திரனுக்கு மேல வைசியம். சூத்திரனுக்கு மேல என்ன வச்சிருப்பானுங்களே மேலயா? தெரியலையே. சம்திங் ஹைரார்கில நீ வந்து நரகத்துக்கு போய் அங்க உனக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். நீ பண்ண அ, தப்பு நல்லதெல்லாம் குறிச்சு வச்சிருப்பாங்க. அந்த அ, குறிப்புக்கு வந்து உனக்கு பாயிண்ட்ஸ், போனஸ் பாயிண்ட்ஸ் ஓ! அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அ, ஆஹ் அதெல்லாம் வச்சு பார்த்து நீ வந்து நல்லது பண்ணியிருந்த அப்படின்னா அடுத்த ஜென்மத்தை வந்து நீ வேற ஒரு அதோட ஹையர் காஸ்ட்ல போற. அப்படி நீ வந்து டெவலப் பண்ணணும், கியர் பண்ணணும். நீ எனக்கு கிரைண்ட் புரியல. பண்ணி பண்ணி லைஃப் ஃபுல்லா கிரைண்ட் பண்ணி நீ வந்து அ, பாமரனா பிறந்த அப்படின்னா நீ வந்து அ, அங்க வந்து நல்லதெல்லாம் அனுபவிக்கும். நல்லதெல்லாம் சரி, அனுபவி அதுக்கப்புறம் ம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹாப்பிலி நாங்க லிவ் எவர் அதுக்கப்புறம் ஹாப்பிலி நாங்க லிவ் தான் எவர் கடவுள்ன்னு அதுக்கப்புறம் நாங்க தான் கடவுள்ன்னு அவங்களுக்கு அவங்களே ஒரு தலை வச்சுப்பாய்ங்க. அவ்வளவுதான். இல்ல இல்ல அதுக்கப்புறமும் அவன் இறப்பான்ல, அவங்களுக்கு மறுஜென்மம் கிடையாதா? நீ சரி, இப்ப பிராமணனா பிறந்த அப்படின்னு நீ இப்ப செய்ய முடியாத பிராமணன் தப்பு தப்பு கடவுள். பண்ணிட்டான். இப்ப பிராமணன் தப்பு பண்ணிட்டான். அவனுக்கு என்ன தண்டனை? ம். என்ன கொலை பண்ண அப்படின்னா மொட்டை அடிச்சிருக்கலாம். ஹைப்போதெட்டிக்கல் இல்ல கொஸ்டின்ஸ் நாட் இல்ல அலோட். ஏன் அவன் கொலை இல்ல 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 ஹைப்போதெட்டிக்கல் நான் கொஸ்டின்ஸ் சொல்றேன் நாட் நான் அலோட். சொல்றேன் ஏன்னா இப்போ ஒரு பிராமணன் வந்து ஒருத்தனை கொலை பண்றான்னா, அ, இந்த செத்தான் பாத்தீங்களா, அ. அவனுக்கு தான் ம். தண்டனை கொடுப்பாங்க. ஓ! அதாவது ஆமா. இப்ப செத்தவன் சூத்திரனா விக்டிம்க்கு இருந்தாலும் தான் தண்டனை, தண்டனை தண்டனை அஃபெண்டருக்கு அவனுக்கு தான். தண்டனை கிடையாது. ஆமா, இல்ல எனக்கு அந்த புரியல. இஃப் கண்டிஷன் போட்டுறணும். இஃப் கண்டிஷன் போட்டு இஃப் யூ ஆர் சூத்திரன் அ புசு பிராமின் விட்டாலே அப்படின்னா தப்பு. சூத்திரன் இல்ல புசு விட்டாலே வின்சென்ட் தப்புங்கிறீங்க. வின்சென்ட் சரியா? வின்சென்ட் நீ பிராமணன் வந்து கொலை பண்ணாலும் இது வந்து வின்சென்ட் சொல்லுவாங்க பேரு. நீ வந்து கிறிஸ்டியானிட்டியோட தீய சக்தியில இருந்து பேசுற வின்சென்ட் வாங்கோன்னு பேர் வச்சிருக்க. நீ தப்பா சொல்ற. கரெக்டா சொல்ற. என்னன்னா என்னன்னா வந்து நீங்க வந்து இந்த கேள்வி கேட்கறதே தப்பு ஃபர்ஸ்ட். ஓகேவா? நீ வந்து சூத்திரமா பிறந்து செத்துட்டினாலே நீ பாக்டீரியாவால சாப்பிட விட்டு போயிடுவ. மறுஜென்மம் உனக்கு கிடையவே கிடையாது. இந்த இந்த ஓகேவா? கேள்வி கேட்கறதுனாலே எங்களுக்கு கேட்கறது வந்து தப்பு. சொர்க்கம் கிடையாது. ஆமா. நீ சரி. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து கேள்வி இப்ப கேட்கறதே தப்பு. முன்னாடி என்ன சொன்னீங்கன்னா, சூத்திரன் நல்லவனா இருந்தா வைசியன் ஆகலாம். அப்படி அடுத்த ஜென்மத்துல வைசியன் ஆகலாம் நீங்க. இப்ப என்ன சொல்றீங்கன்னா,
அவன் வந்து டேய் டேய் இது பாக்டீரியா ரிட்டர்ன் செத்து போயிடுவான். ரிட்டர்ன் பண்ணல ரியலா சொல்றேன். ரிட்டர்ன் பண்ணல நான் இப்ப ரியலா சொல்றேன். ரியலா சொல்றியா? ஏம்மா, சாரிப்பா. செத்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன மறு ஜென்மம் எல்லாம் பேச்சு செத்துட்டு தூக்கி போட்டு போங்கடா. நினைச்சா அடுத்த கேள்விக்கு போயிட்டு இருக்கேன். கஷ்டமா இருக்கா? ஓகே முட்டு கொடுக்கணும் கஷ்டமா முட்டு கொடுக்கணும். கஷ்டமா இருக்கா? என்னன்னா நீ வந்து உண்மையில கஷ்டமா தானே பிராமணன் இருக்கு. வந்து இல்ல முட்டு இருக்கு பாரு. சூத்திரன் வந்து பிராமணனை வந்து பிராமணன் வந்து சூத்திரனை கொன்னுட்டான் அப்படின்னா அந்த சூத்திர மரணம் ஏன் சொல்லு. அவன் வந்து பிராமணனை பிராமணன் கண்ணு முன்னாடி போயிருக்க கூடாதா? இல்ல இப்ப நீ வந்து ஒரு தேன் கூடு இருக்கு. அந்த தேன் கூடு அது பாட்டுக்கு இருக்கு. நீ தேவையில்லாம கல் விட்டு எரிஞ்சதுனால அந்த தேனி எல்லாம் வந்து உன்னை கொட்டி கொண்டுருச்சு. யாரு தேனி மேலதான் தப்பு. அது அமைதியா இருக்கும்போது நீ தானே கல் விட்டு எரிஞ்ச மேலதான் தப்பு. அதனால சூத்திர மேலதான் தப்பு. பிராமணன் கொலை பண்ண பிராமணன் சூத்திரன் என்ன பண்ணிருப்பான் கொலை பண்ற அளவுக்கு? நான் இதைத்தாயா சொன்னேன். படிச்சுதான் நேரம் படிக்க சொல்றது. படிக்கிறதா தேன் கூட்டுல கல் விட்டு எரியுது. ஒரு தப்பா? நாங்களும் படிச்சு ஏதோ டாக்டர் கீக்டர் ஆயிட்டோம்னா கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேறலாம்ல. உன் கர்ம வினை என்னவோ அதுதான் நீ பண்ணுவோம். உன்னோட ஜாதிக்கு என்ன தொழில் விட்டு இருக்கோ அதுதான் நீ எங்க அப்படியே நாங்க பண்ணணும். நாங்க எங்களுக்கு படிச்சேன். இப்ப நான் வந்து இன்ஜினியர் ஆகி ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி அப்ப நீ சூத்திரம். அதே மாதிரி நானும் ஒரு 4 சூத்திரங்களை ஸ்பான்சர் பண்ணி படிக்க வச்சு டாக்டராவோ ஒரு ஆண்டர்பிரினராவோ மாத்தி விட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? இங்க என்ன வேணாலும் பண்ணு, ஆனா உனக்கு என்ன சட்டி தான் அப்படிங்கிறீங்க. இந்த கோயில் நகை களவான்ற பிராமணருக்குலாம் என்ன தண்டனை? இதெல்லாம் ஓடிட்டீங்க பயமா? திருந்தவங்க எப்படி ஒண்ணாங்களோ அதே மாதிரி. இந்த துண்ட கேமரா மேல போட்டு மூடிட்டு நகையை கொள்ளையடிச்சாங்களா அவங்களுக்கு எல்லாம் என்ன தண்டனை கிடைக்குமா இல்ல பாவம்ப்பா பிராமணன் அப்படின்னு விட்டுருவாங்களா? அவங்களுக்கு எல்லாம் மன்னிப்புண்டு. பொது மன்னிப்பு. ஆனா பசியில பண்ணு தெரியுனவனுக்கு மட்டும் வந்து தண்டனை. ஐயோ தப்பு தப்பு. இது என்ன லாஜிக்கே இல்ல. இந்த லாஜிக் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு மட்டும் தான் புரியும். அதனாலதான் நீ இன்னும் கடவுளை ஏத்துக்காம. இந்த லாஜிக் என்னன்னு சொன்னீங்கன்னா நானும் எனக்கு புரிஞ்சுச்சுன்னா ஏத்து பண்ணல. அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவியா? இல்ல நான் என்ன கேட்டேன்னா கேட்ட கேள்வியே மறந்து போச்சு பாஸ். இவ்வளவு முட்டை கொடுக்குறீங்களாடா? பாப்பாங்க கூட இவ்வளவு முட்டு கொடுக்க மாட்டான்டா. அடி அப்படி. சரி அடுத்ததா நீங்க டாபிக் இருந்தா எடுத்துட்டு வாங்க. எனக்கு இதுக்கு முடியல. 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி அப்ப வந்து இஸ்லாம் கிறிஸ்டியானிட்டி எல்லாமே தீய சக்தி அப்படின்னு ஒத்துக்கிறீங்க? இந்து மதம் நான்லாம் ஒத்துக்க மாட்டேன். இந்து மதம்லாம் ஒரு மதமே கிடையாது. ஏன் சொல்றீங்க? அதாங்க பேட்ரியார்ச்சி படி வச்சிருக்கான். எனக்கு அந்த மதங்கள்லயே வந்து இதெல்லாம் இருக்குதான், படைகள்லாம் இருக்குதான், இல்லன்னா நான் சொல்லல. அது பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்தது. என்னது சூத்ரன், வைசியன், சத்திரியன், பிராமணன் இதெல்லாம். ஆமா. சனாதனத்துல கோட்பாடே இதுதான், சாப்டர் இதுதாங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ட்ரையாங்கிள்லாம் போட்டு அப்படியே ஐடென்டிக்கலா பிரிச்சு வச்சிருக்காங்க. அது வந்து நீ இப்ப வந்து எப்படின்னா நீ வந்து இப்ப சூத்திரனா இருக்க, ஓகேவா? நீ வந்து என்னது நீகன்னு பேர் வச்சிருக்க. நீகன்னா நீ வந்து தீய சக்தியோட ஆட்கள்ல போய் நீ வந்து சூத்திரனா இருக்க. நீ வந்து ஹிந்து மதம். சரி இப்ப எனக்கு இன்னொரு டவுட் ஒண்ணு வருது. நான் அதை சொல்லிடுறேன். இப்ப நான் வந்து தீய சக்தி படி போறேன். இப்ப நான் திடீர்னு மனம் திருந்தி வேதங்கள் படிச்சு ஆகமத்தையும் படிச்சு நான் வந்து உங்க இந்து மத கடவுளுக்கு சேவை செஞ்சா எனக்கு இப்ப சொர்க்கம் கிடைக்குமா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா லெவல் அப் தான் கிடைக்கும். எப்படி லெவல் அப்? நீ வந்து டாப் டு பாட்டம், நீ வந்து அந்த ஸ்டார்ட் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண. இப்ப நீ வந்து நல்ல சக்தியா மாறி இந்து மதத்தை ஏத்துக்கிட்டு சூத்திரன் ஆகி இந்த லைஃப்ல வந்து நீ நல்லது பண்ணணும். இந்த லைஃப்ல நல்லது பண்ண நல்லதுன்னா பிராமணர்களுக்கு சேவை பண்ணணும். இங்க சோறே கிடைக்க மாட்டேங்குது. நல்லது பண்றேன். சோறு கிடைக்கும்னா செத்து போயா வந்து கேள்வி கேட்டு இங்க சோத்துக்கே வழி இல்லையா? அதுல பிராமணருக்கு நல்லது பண்ணுங்கிறீங்க. எனக்கு லாஜிக் புரியலையே. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சோறு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா சோறு கிடைக்கும். அதான் எப்படி எனக்கு புரியல. எங்க வீட்டுல எல்லாம் உழைச்சாதான் சோறு. நீ நல்ல சக்தியா மாறின அப்படின்னா மாறி இந்த பிராமணருக்கு நல்லது பண்ண அப்படின்னா சோறு கிடைக்கும். இந்த ஜென்மத்துல நீ நல்லதா செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா நல்லதா செஞ்சு அதுக்கப்புறம் நீ நரகத்துக்கு போன அப்படின்னா அங்க எவால்வ் பண்ணுவாங்க. ஓகே இவனோட பாயிண்ட் 0ல இருக்கு. இந்த லைஃப்ல இவனோட பாயிண்ட் வந்து ஒரு 70 மார்க் கொடுக்கும். 70 மார்க்கோட நீ வந்து மறுஜென்மத்துல சூத்திரணும். அப்போ சூத்திரன் அப்ப வந்து ஆமா. ஏன்னா நீ வந்து தீய சக்தியில இருந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கல. சரி அவனுக்கு தெரியுமா போன ஜென்மத்துல வந்து
அவன் அன்டச்சபிளா இருந்தான். சரி. தெரியாது தெரியாது. இல்ல நீ வந்து அப்ப நரகத்துக்கு அப்ப எப்படி போகணும்னா அவன் நல்லது பண்ணுவான்? அது உன்னோட தலைவிதி. அது உன்னோட ஏங்க தலைவிதி. எனக்கு புரியலங்க. அவன் செத்துட்டான். பாயிண்ட் குடுத்துட்டீங்க. மறுஜென்மத்துல பொறந்துட்டான். அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இப்ப எப்படி அவன் ஆமா. நல்லது பண்ணுவான்? அவன் தப்பான ரூட்ல போனான்னா அப்புறம் யாரு பொறுப்பு அதுக்கு? நீ இல்ல தப்பான ரூட்ல போயிட்ட அப்படின்னா நீ நரகத்துக்கு போவ. மறுபடியும் நரகத்துக்கு போன பாயிண்ட் உடனே மறுபடியும் பாயிண்ட் மைனஸ் ஆகுமா ஆகாதா? அப்ப உனக்கு கான்சியஸ் வரும். ஓ! எனக்கு இது வந்து 7வது ஜென்மம். 7வது ஜென்மம் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். 6 ஜென்மத்துல குடுத்த பாயிண்ட் வந்து 500. 7வது ஜென்மத்துல நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். பிராமணனை கொன்னுட்டேன். அதனால நான் மைனஸ் பேக் டு 0. பேக் டு நான் 0. மறுபடியும் தீய சக்தியா போகணும் அப்படின்ட்டு உனக்கு நரகத்துல நீ எப்ப கால் வைக்கிற அப்பதான் உனக்கு கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு புரியும். ஏங்க அந்த கான்சியஸ் நான் பொறந்தோடனே குடுத்திருந்தா நான் உடனே நல்லது பண்ணிட்டு டப்புன்னு பிராமணனா இருப்பேன்ல. நாங்க நீ டப்புன்னு பிராமணன் ஆகக்கூடாது. இதுதான் ரூலு. துண்டு கேமரா எடுத்தோடனே மேல துண்ட போட்டு நாங்க கேமரா மேல துண்ட போட்டு நகையை தூக்கி 10 இருப்போம். படி 10 படி இருக்குன்னா ஒரு படியா தான் போகணும். டைரக்டா நீ எப்படி 10வது படியில நான் குதிக்க லிஃப்ட் முடியும்? யூஸ் பண்ணிப்பேங்க. லிஃப்ட்ங்கிற ஒரு இதுதான் கான்செப்டே கிடையாது இங்க. நாங்க லிஃப்ட்டும் வச்சிருவோம். கிடையாது, நாங்க சீட் கோடும் கிடையாது. இன்ஜினியரிங் லிஃப்ட்டும் படிச்சிருக்கேன். நான் கிடையாது, எடுத்துக்கிறேன் வாங்க. லிஃப்ட்டும் கிடையாது, லீவ் மீ அலோன்ங்கிற சீட் கோடும் கிடையாது. ஆ. ஒன்லி கிரைண்டிங் தான். சரிங்க. இப்ப என்னன்னா, சரி எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம்ப்பா. நான் சூத்திரனாவே இருந்துக்கிறேன். என்ன ஆள விடுங்க. நான் எங்கேயாவது போய் தனியா இருந்துக்கிட்டேன்னா அதுக்கு என்ன பலன் இருக்கு? தனியாவே இருந்தா நீ ஜீரோலயே இருக்க வேண்டியதுதான். மறுபடியும் 0ல மறுபடியும் தான் பிறந்து இருக்கும். பிறந்து அடுத்து மறுபடியும் அதேதான். எனக்கு நோ புரியல. இப்ப லெவல் அவன் அப். எந்த கெட்டதுமே பண்ணல. ஆப்வியஸா அவன் நல்லது தான் பண்ணியிருப்பான் பார்த்தா. ம். அப்புறம் எப்படி அவன் நீ ஜீரோலயே இந்து இருக்கான்? மதத்தை ஏத்துக்கலல்ல? இந்து மதத்தை ஏத்துக்கலல்ல? அவன் ஏத்துக்கிட்டு தான் தனியா இருக்கான். அவனுக்கு அந்த இடத்துல இருக்க பிடிக்கல. அவன் வேற அப்ப தனியா ஒரு 1/2 மார்க் தரலாம். புரியல. ம்? ஒரு 1/2 மார்க் தரலாம். என்னங்க இது ஆ, உங்க லாஜிக்கே ஓகே, புரியலங்க. பாஸ் சரி பாஸ் பாப்பான் மார்க் தப்பு பண்ணா வச்சுக்கோ. ம்? பாப்பான் தப்பு பண்ணா என்னன்னு கேட்டா அதுக்கும் சொல்ல மாட்டேன்றீங்க. இல்ல பாப்பான் அதுக்கு தான் சொன்னோமே. அதுக்கு விக்டிம் குறுக்க மேல வந்து தான் தப்பு. அதுக்கு குறுக்க சரி பாப்பானுக்கே பண்ணானா அப்புறம் விக்டிம் பாப்பான் தானே. அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? அப்ப என்ன தண்டனை? அதுலயே வந்து ஸ்டார் இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு ஸ்டார் இருக்கும். 5 ஸ்டார் பாப்பான் வந்து 3 ஸ்டார் பாப்பான நோண்டிட்டானா 3 ஸ்டார் பாப்பானுக்கு தான் தண்டனையா? ஆமா. அவன் மேல தான் தப்பு. அவனுக்கு -1 ஸ்டார் ஆயிரும். ஓ! ஆமா. இது உங்க ரேங்கிங் சிஸ்டமே ஒரே குழப்பக்குள்ளேயே இருக்கு. எப்படி இது? எப்படி இத எடுக்குறீங்க? யாரு இத இப்படி இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணிருக்கு? இதுதாங்க. இல்ல இதெல்லாம் நாங்க தான் இந்த பெரியவங்க வந்து ம். நாங்க வந்து இப்போ இந்த ரெக்கார்டிங்ல ஒரு 1/2 மணி நேரமா பண்ணது தான் இத்தனை வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரேங்கிங் அவன் சிஸ்டம். ஆமா. அ அதாவது உங்களுக்கு இஷ்டமா உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் இடையில இடையில ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆ, நீங்கலாம் பார்த்தா இழுச்சவாய் மாரி தெரியுது இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஆமா. கேட்டா கேள்வி கேட்டா இவனுக்கு மறுஜென்மம் கிடையாதுன்றது. ஆமா. ஆஹா. இது ஏன் வந்து எனக்கு பேசாம இந்த எபிசோடுக்கு டாபிக் வந்து அ எவல்யூஷன் ஆஃப் கேஸ்ட்ன்னு வச்சிருங்க. எவல்யூஷன் ஆஃப் சனாதன் தர்மம்னு வச்சுருங்க. கரெக்ட்டா இருக்கும். ம். இப்ப எனக்கு கிறிஸ்டியானிட்டில ஈஸியா என்னன்னா, நான் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள எவல்யூஷன் ஆஃப் போயிட்டேனாலே இல்ல இல்ல கிறிஸ்டியன் எவல்யூஷன் ஆஃப் அதாவது தெரிஞ்சுப்போம் அப்படின்ட்டு உள்ள வந்தா நீரம் பக்குன்னு பேசிட்டு இருப்போம். என்னடா பியூர் பிரெயின் டாபிக் ராட் எதையோ போட்டு பியூர் எதையோ பிரெயின் பேசிட்டு ராட்டா போயிட்டு இருக்காங்க. இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணோனே ஆமா. பியூர் பிரெயின் ராட்டா போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் போக போக பார்த்தா என்னடா இப்படி அடிக்கிறீங்க? ஆமா. எனக்கு கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம்ல பார்த்தீங்கன்னா, நான் இஸ்லாம் மதம் மாறுனேன்னா, டப்புனு நான் வந்து பள்ளிவாசல்ல வந்து அது பேர் என்ன? இமானா மாறலாம். இமானா அவரு பேரு சரி சர்ச் எடுத்துப்போமே, சர்ச்ல அதெல்லாம் நான் தீய ஃபாதர் சக்தி. ஆகலாம். அது அது நீங்க அது நீங்க அந்த என்னவா மேரி வேணா மாறுங்க. அ கடைசியில உங்களுக்கு 0 தான். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வரணும். ஓகே. அத யோசிச்சுட்டு மாறிக்கோங்க அவ்வளவுதான். ஓஹோ! ஷிட் ஹியர் வி கோ அகைன். அந்த மாரி தான். சிஜே மாரி புலம்ப வேண்டியது தான். ஆ. ம். ஓஹோ! சரிங்க. இப்ப வந்து அ அது வந்து எனக்கு இப்ப முஸ்லீம் பார்த்தீங்கன்னா இமாமு, கிறிஸ்டியன்ல பார்த்தீங்கன்னா ஃபாதர் இருக்காரு. அவரெல்லாம் டைரக்ட்டா கடவுளுக்கு சேவை செய்ய விட்டுறாங்க. ஆனா எனக்கு இதுல இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு தானே நான் அந்த மதத்துக்கு போறேன். அங்க வந்து எல்லாரும் சமம்ங்கிறாங்க. நீங்க நீங்க அ, நல்லா தானே அ பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப எதுக்கு கெட்ட வார்த்தைலாம் பேசுறீங்க? என்னது? இமாமு அப்படிலாம் பேசுறீங்க. இந்த மாதிரிலாம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஓ! இதெல்லாம் உங்களுக்கு கெட்ட வார்த்தையா? ஆமா. அந்த தீர்த்தத்த எடுத்துட்டு வா மாபு. இந்த இந்த ஆ, இந்த சூத்திரன், தரித்திரம் இதெல்லாம் உங்களுக்கு கெட்ட வார்த்தை கிடையாது. ஆஹ. இதெல்லாம் இல்ல. ஓகே. இது மட்டும் இதெல்லாம் தான் கெட்ட வந்து வார்த்தை. கேஸ்ட் ஆமா. ஸ்லர்லாம் வந்து உங்களுக்கு ஸ்லர் வேர்ட் கிடையாது. இல்ல, இல்ல, இல்ல. இதுதான் உங்களுக்கு ஸ்லர் வேர்டு. ஆமா. ஓகே. உங்க லாஜிக் மட்டும் இதுவே புரிஞ்சிருச்சு. நீ பண்ணனா கெட்ட வார்த்தை பேசாம நல்ல வார்த்தைன்னு பேசுறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, நான் டைரக்ட்டா போயிட்டு இங்கலாம் போனா அது என்ன மெக்காக்குலாம் போனா அந்த கடவுளுங்கிற அந்த கல்லெல்லாம் வந்து தொட்டு பார்க்கலாங்கிறாங்க. மறுபடியும் கெட்ட வார்த்தை பேசுறீங்க. சரி விடுங்க பேசுங்க. பாப்போம். இந்த மாரி கல்லெல்லாம் தொட்டு பார்க்கலாங்கிறாங்க. நீங்க இந்த மாரி உங்க உங்க சிலைய ஏன் தொட்டு பார்க்க கூடாதுங்கிறீங்க? ம்.
சிலையை நீங்க தொட்டு பார்க்கலாம். நீங்க வந்து கோயிலுக்கு முன்னாடி கோயில் நாங்க பூஜை பண்றதுக்கு முன்னாடி சூத்திரர்கள் தான் அதெல்லாம் செதுக்குவாங்க. ஆ. அது நான் வந்து நான் எப்ப சாமியே கேட்கறேன்னா, கல்லு. கோயிலுக்குள்ள வைக்கிறீங்களா? நாங்க செதுக்குன சிலை தான். அது வந்து கோயிலுக்குள்ள ம். வச்சிருக்கீங்க. எங்களுக்கு பார்க்கணும்னு தோன்றப்ப அப்படியே ம். வந்து தொட்டு பார்க்குறோம். மெயின்டெனன்ஸ் தொடுங்க. கூட விட மாட்டேன்றீங்க. ஏன்? தொட்டீங்க அப்படின்னா நீங்க பேக் டு ஜீரோ போயிடுவீங்க. நாங்க வந்து காசு செலவு பண்ணி மறுபடியும் தீட்ட குளிக்கணும். ஓ! அப்ப நாங்க நாங்க தானே தொட்டு இது சிலைய குடுத்தோம். அப்ப தீட்டு அப்ப அது வந்து கல்லு தான். அது குடுக்கறதோட கல்லு தான். குடுக்கறதோட நிறுத்திக்கணும் நீங்க. நீங்க வந்து அந்த கல்லு எப்ப இல்லையா? சாமியா மாறுது அப்படின்னா, நாங்க கோயிலுக்குள்ள வச்சு பூஜை பண்ணும்போது தான் சாமியா மாறுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வெறும் கல்லு. அப்ப உள்ள இருக்கும்போது அது கல்லு தானே. அதுக்கு பவர் எதுவும் கிடையாதுல்ல. நான் இல்ல எங்க நாங்க தான் பூஜையில பவர் பவர் குடுத்து வச்சிருக்கோம். வச்சிருக்கேன். எப்படி? பவர் ஓ! குடுத்து வச்சிருக்கேன். கடவுளுக்கே பவர் குடுக்குறீங்களா? ஆமா. ஓ! என்னங்க இது புதுசா இருக்கு. இன்ன வரை கடவுள் பத்தி பேசுனீங்க. இப்ப நாங்கலாம் நீங்களே இல்ல, இல்ல, இல்ல. கடவுள்ன்றீங்க. அந்த அந்த கல்லுக்கு வந்து பவர் குடுக்குறோம். ஆமா. நாங்க வந்து கல்லுக்கு கடவுள் வந்து கடவுளோட பவர் அது எங்க குடுக்குறீங்களா? எங்க கையில இருந்து குடுக்கல. இப்படி வர்றத இப்படி டிஃப்ளெக்ட் பண்ணி விடுறோம். ஆ ஓ! இப்ப நான் நாங்க என்னன்னா, வந்து இன்ன கடவுள்ட்ட வரையும் கெஞ்சுவோம். கடவுள்னு கடவுள்ட்ட பேசுனீங்க. இப்ப வந்து இல்ல, இல்ல, கடவுளே இல்ல. காரணங்கிற மாரி பேசுறீங்க. எங்க எங்களோட எங்களோட பூஜைய நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருவோம். கடவுள் வந்து இந்த உலகமே கடவுள் தான். கடவுள் வந்து தூண்ல இருப்பார், துரும்புலயும் இருப்பார். அது ஆஹ. புரியுமா உங்களுக்கு? புரியுதா? இல்லங்க எங்களுக்கெல்லாம் புரியலங்க. நான் கக்கூஸ்ல கை எடுத்துட்டு இருப்பேன். அங்க பைப்ல கூட இருப்பாரா? ஆமா, இருப்பாரு. ஆனா அந்த கடவுள் வந்து ஏய்! வந்து யாருங்க அந்த ஆஃப்ல ஆளு? கை அடிச்சிட்டு அந்த இருக்கிறதெல்லாம் கடவுள் பார்க்குறான். வந்து அந்த அந்த கடவுள் வந்து ஆஃப்ல இருப்பாரு. ஆஃப்னா ஆ, ஒரு ஆட்டம் இருக்குல்ல. ஆட்டம் வந்து ஆ. எ அது ஹையர் வந்து ஹையர் ஸ்டேட் லெவல்ல போனா தான் அதுக்கு உண்டான பவர் வரும். சரி, எனக்கு ஒரு இல்லைன்னா பவர் டவுட் லோவர் என்னன்னா ஆர்பிட்லயே சுத்திட்டு இருக்கோம். எனக்கு ஒரு லோயர் டவுட் ஆர்பிட்லயும் இந்த ஆட்டம் வந்து கடவுள் இருப்பாரு. சொல்லி முடிச்சிடுறேன் இருங்க. ரூம்லயும் குறுக்க இருப்பாரு, பேசாதீங்க. துரும்புலயும் இருப்பாருங்கிறீங்கல்ல. கீழ டைல்ஸ் அதுதான். இருக்கு. டைல்ஸ்லயும் இருப்பாரா? அதுதான். அவர் அதுதான் வந்து அதுதான். கடவுள் ஆட்டம்ல இருக்கு. நம்ம ம். வின்சென்ட் சொன்ன மாதிரி என்னதான் தீய சக்தியா இருந்தாலும் கரெக்டா தான் பேசுறேன். வின்சென்ட் சொன்ன மாதிரி அ. அவன் வந்து வின்சென்ட் சொன்ன மாதிரி அதை வந்து லோயர் ஆர்பிட்ல சுத்திட்டு அது ஏங்க வந்து உங்களுக்கு இன்ஆக்டிவ். புரியலையா? அவரு வின்சென்ட் ஐயருங்க. உங்களுக்கு புரியல. ஓ, ஓகே, உங்களால ஓகே. தான். அப்ப எனக்கு தனியா டிஎம்ல மெசேஜ் பண்ணுங்க. தனியா நம்ம பேசி ஓகே. அது வந்து என்ன லோயர் நீங்க யூ ஆர்பிட். மாரி போடுவீங்க. நாங்க வி மாரி போடுவோம். அதனால தான் வின்சென்ட். ஓகே, ஓகே. ஓஹோ! இது எனக்கு தெரியும் பாருங்க. வின்சென்ட், அது வந்து வின்சென்ட் லோயர் ஆர்பிட்ல இருக்கு. ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம். ஓகேவா? நான் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து போன இதுக்கு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணேன். நீங்க அ, பேசுனதுக்கு. அ. ம். அது இதுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். கேட்ட பாருங்க. சரி. இதுல லூசிஃபரோட தலைய எடுத்துட்டு அந்த இடத்துல லீகினோட தலைய வை. மஜாவா இருக்கும். ஆமா, அதான் ஆமா. மாத்தி சார் எஸ்ஐ சார். இந்த மாதிரிதான் ஓகே. வைக்கிறாங்க. இது வந்து நான் சொல்லிடுறேன். என்னன்னா, அது வந்து லோயர் ஆர்பிட்ல வந்து சுத்துறதுனால அது வந்து அந்த கடவுள் வந்து இன்ஆக்டிவா இருப்பாரு. ஓகேவா? நான் பிராமணர்களோட வேலை என்ன அப்படின்னா, அ, அங்க வந்து நீங்க சூத்திரன் கைப்பற்றதுனால அது கல்லு. அந்த கல்ல கொண்டு வந்து வச்சு, நாங்க அ. வந்து கடவுள்கிட்ட முறையிட்டு கெஞ்சுவோம். நீங்க வந்து இப்படி வந்து இன்ஆக்டிவா இருக்கீங்க. தயவு செஞ்சு மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக ஆக்டிவா ஆகுங்க அப்படின்னு கெஞ்சுவோம். லோவர் அவர் ஆர்பிட்ல இருந்து வந்து ஹையர் ஆர்பிட் போங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு மாஸ்டர்பேட் கெஞ்சுவோம். அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா அப்ப அவருக்கு அவர் என்ன மாஸ்டர்பேட் பண்ணி பண்ணுவாரு விட்டுட்டு. அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவர் ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட்ட எடுத்து இந்த கல்லுக்கு பவரா குடுப்பாரு. அப்ப அந்த ம். கல்லு வந்து சாமியா மாறும். இப்ப சரி அதெல்லாம் போயிட்டு போகுது. இப்போ ஒரு கட்டத்துல அந்த கல்ல உள்ள புகுந்து உடைக்கிறாங்களா? அப்ப அந்த பவர் என்ன ஆகும்? அப்ப அந்த பவர வச்சு அவங்கள அடிச்சிருக்கலாமே. ஏன் அழிக்கல? அது வந்து அவர் ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட் மட்டும் தான். அந்த ஃப்ராக்மெண்ட்க்கு வந்து அவர் என்ன அது மறுபடியும் ப்ராப்பர்ட்டீஸ் அவர்கிட்டயே போயிரும். குடுத்துருக்காருன்னா, சரி அந்த ஃபிராக்மெண்ட்ட வச்சு அவர்கிட்டயே போயிடும். காப்பாத்திக்கலாமே. அந்த ஃபிராக்மெண்ட்ட வச்சு இல்ல, இல்ல, காப்பாத்திருக்கலாமே. இல்ல. அந்த அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டீஸ் மட்டும் தான் தன்னோட பவர்ல வந்து ஒரு சில பவர மட்டும் தான் குடுத்திருக்காரு. அது என்னன்னா, மக்கள் முறையிடுறத ஆக்சிஸ் கேட்கிறது அந்த ஆக்சிஸ்லாம் கேட்கிறது கிடையாதுங்கிறீங்களா? அ அதெல்லாம் அன்லாக் பண்ணல. அவர் வந்து பவரோட ஒரு சின்ன பவர் மட்டும். அதுக்கு எப்படி அட்மின் ஜாக்கி ஆக்சஸ் சான் மன்றக்கல் குடுக்கணுங்கிறீங்களா? அட்மின் ஆக்சஸ் கொடுக்கணும். ஜாக்கி சான்ல மன்றக்கல் எப்படி ஒவ்வொரு மன்றக்கல்லுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குல்ல, அந்த அ. மாரி அந்த கல்லுக்கு வந்து ஒரே ஒரு மன்றக்கல் மட்டும் தான் குடுத்திருக்காரு. மக்கள் ஓ! முறையிடுறத கேட்கிறது மட்டும் தான் அந்த மன்றக்கல்லோட நீங்களே பவர். கல்லுங்கிறீங்களே, அப்புறம் ஏன் அத சாமின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்களும் அத கல்லுன்னு தான் சொல்றோம். அது மந்திரக்கல். அது உங்க 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 பவர் கிட்ட தான். இருந்து வர வரைக்கும் அது கல்லுதான். எங்க ஆ. கிட்ட வந்ததுக்கப்புறம் அது சாமி. ஓஹோ! எனக்கு இந்த அத லாஜிக்கே பூஜை புரியல. பண்றாங்க. நான் என்ன கேட்டேன், நான் வந்து ஏன் உள்ள விடலன்னு கேட்டேன். சரி சிலைய நாங்க தான் செய்றோம். உள்ள ஏன் மெயின்டனன்ஸ் கூட விட மாட்டேன்றீங்கன்னு கேட்டேன். அதையும் சொல்ல மாட்டேன்றீங்க. இல்ல, சம்மந்தமே நீங்க இல்லாம நீங்க வந்து மந்திரங்கிறீங்க, தொடரலாம். நீங்க வந்து காயத்ரி தொடரலாம். வந்து ஆ அத தொட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அத தொட்டீங்க மறுபடியும் லோவர் அப்படின்னா உங்களுக்கு ஆர்பிட்ல போய் அவ்வளவுதான். ஹீட் அவ்வளவுதான். ஆயிரும். நாங்க ஹீட் ஆயிடும். கஷ்டப்பட்டு மறுபடியும் ஹையர் ஆர்பிட் கொண்டு வரணும்.
ஓ! ம். என்னன்னா, அவ்வளோ பவர்ஃபுல்லான கடவுளுக்கு ஒரு சூத்திரனோட தீட்ட கழிக்க கூடவா தெரியாது? அந்த அவருக்கு அந்த இது இல்லையே. அவர் வந்து தன்னோட ஒரு சின்ன ஃபிராக்மெண்ட்ட மட்டும் தான் அந்த ஃபிராக்மென்ட் கல்லுக்கு இருந்துட்டு போகுது. அந்த குடுத்ததுனால, ஆள் மேல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்ல, அந்த அளவுக்கு தெரியாதா? கடவுள் வந்து எப்பயுமே நேரடியா வரமாட்டாரு. உருவமா தான். சரி ஏதாவது பாப்பான் ரூபத்துலனாச்சும் வரட்டுமே. வழக்கமா பாப்பான் ரூபத்துல தானே வருவான். அது வந்து சின்ன ஃபிராக்மெண்ட்னால தன்னோட மிகப்பெரிய சக்திய வந்து இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து செலவு பண்ணாரு. இந்த மாரி அப்புறம் சின்ன விஷயத்தெல்லாம் வேற சின்ன எங்க போய் பகவதியான பாப்பனர்களே சின்ன பகுதியான பாப்பனர்களே பார்த்துப்பாங்க. பெரிய பகவதி வந்து தன்னோட பவர மட்டும் பேக் எடுத்துப்பாரு. ஆஹா. அந்த லூஸ் புண்டை கடைசி வரையும் வரமாட்டான். ஆமா. சரி சரி தூண்லயும் இருப்பான், திரும்பலையும் இருப்பாங்கிறீங்களே. இப்ப நான் பாத்ரூம்ல உட்காந்து மாஸ்டர்பேட் பண்ணி டெய்ல்ஸ் மேல விடுறேன். ம். டெய்ல்ஸ்லயும் இருப்பார்ல. ஆமா. ஆனா லோயர் ஆர்பிட்ல பவர் இல்லாம இருக்கு. நீங்க அதுகிட்டே ஒரு பாம்பன வந்து ஒரு நான் பாம்பன வந்து அந்த மாஸ்டர்பேட் பண்றத உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு அந்த ஆளு. ஆமா 8K 3Dல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஆஹா. ரைட்டு. அத ஏன் இவ்வளவு வந்து ஒரு இதா இருக்கான் அந்த ஆளு? இவ்வளவு இதான்னா என்னங்க சம்பந்தமே இல்லாம கேட்கிறீங்க? நான் மாஸ்டர்பேட் பண்றத ஏன் அந்த ஆளு உட்காந்து பார்த்துட்டு இருக்கான்? ஏன்னா நீங்க அந்த டைம்ல அந்த இடத்துல மாஸ்டர்பேட் பண்ணணும் அப்படிங்கிறது முன்னாடியே தலையில தெரிஞ்சு வச்சாங்க. ஓ! அத வந்து அழிச்சிருக்கலாம்ல இடையில. ஏன் அழிக்கணும்? நீங்க தான் சூத்திரமாச்சே. ஓ! பாப்பானுக்கு தான் அழிச்சிருப்பாரு. ஆ. அதுவும் பாப்பா அவனோட கர்ம மாஸ்டர்பேட் வினை. பண்ணவே மாட்டான். அது அவனோட கர்ம வினை தான். அவனுக்கு குடுக்கப்பட்ட அப்ப போர். பாப்பா மாஸ்டர்பேட்டே பண்ண மாட்டான். அது அவனுக்கு குடுக்கப்பட்ட போர். மாஸ்டர்பேட் பண்றது. ம். ரைட்டு. எனக்கு போதும்பா பிரெயின் ரேட்டு. அதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு 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 இப்பவே வந்து பிரெயின் ராட்டா தான் இருக்கு. எனக்கு மூளை வேலை கேட்கிறவங்களோட நிலைமை யோசிச்சாதான் வந்து ரொம்ப பரிதாபமா இருக்கு. எனக்கு மூளை வேலை செய்யறதே நின்றுச்சு. நான் கொஞ்ச நேரம் தூங்கி ரீஸ்டார்ட் பண்ணாதான் எனக்கு வேலை செய்யும். இதை எவனெல்லாம் கேட்டு எப்படி ட்ரிகர் ஆக போறான்னு தெரியல. கேட்கவன் 2, 3 பேர் தான் எப்படி ட்ரிகர் ஆக போறானுங்கன்னு தெரியல. சீரியஸா சொல்றேன். பாம்பு பாப்பான் கூட இவ்வளவு முட்டு கொடுக்க மாட்டான் தெரியுமா? ஒரு கட்டத்துல சரண்டர் ஆயிருவானுங்க. முட்டு சரண்டரே முட்டு என்ன முட்டு வெளி சரியான அவன் வந்து எப்படி இதெல்லாம் நான் கேட்டது. எவன் அதெல்லாம் அவனுக்கு இப்படி கேட்டது முட்டு கொடுத்தான்? அதெல்லாம் தெரியல. அதுக்கப்புறம் ஒரு சிலதெல்லாம் பார்த்தது அப்படியே. சரி ஓகே அவ்வளவுதான் பாட்காஸ்ட். இது அவ்வளவுதான். எந்த stop கார்டு போடுங்க. என்ன நீங்கனே உறைஞ்சு போய் இருக்கீங்க போல. ஆமா என் கூட ஒரு என் tactic விசுவாசம் போடுறேன்னு செந்திலுக்கு சொன்னான். குணாக்கு. அதுவும் தெரிஞ்சிச்சு. எபிசோட்ல பேசுற மாதிரியே தெரிஞ்சிச்சு. ஸ்கெட்ச் இது உனக்கு இல்லை அவனு நீங்க உனக்குதான். உனக்குதான் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. உங்களான படம் அவனை கூப்பிட்டு எபிசோட் ரெக்கார்ட் பண்ணலான்னு கூட்டிட்டு வந்துட்டு தூக்கம் போச்சையா. நல்லா இருப்பானா அவன். வாழலான்னு ஆசையா வந்தவன வாசல்லயே தாட்டி விட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் ரைட்டு நீங்கனே எப்படியோ ஆரம்பிச்சது வந்து வாட் இஃப்னு ஆரம்பிச்சு டோட்டல் பிரெயின் ராட்ல முடிச்சிட்டோம். இன்ட்ராட்டும் மோசமா போயிட்டு இருக்கு. என்ன நிலைமையில போய் ரெக்கார்டிங் எடிட்டிங்ல முடிய போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். இதை எடிட் பண்றவன் தான் செத்தான். ஒரு தடவை நமக்கே தலை சுத்துது. யாரு இல்ல பேசினவன் தான் எடிட் பண்ணி ஆகணும், வேற வழி இல்ல. ரைட்டு. ஓகே, எங்களை வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை இதர பல சைட்ஸ்ல இருக்கும். எல்லாத்துலேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க, டிஎம் பண்ணுங்க. நாங்கள் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் சீசன் வந்து வெற்றி பெறல, ஆனா வந்து ஏதோ கேட்டுட்டு இருக்காங்க நிறைய புது ஆட்கள், அது தெரியுது. ஷேர் பண்ணுங்க கேட்கறவங்க எல்லாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லா நாங்க ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தோம். இப்போ மிட் சீசன்ல தான் வந்து கொஞ்சம் காமெடியா பேசுறோம். இல்ல நீங்கன்னு ரொம்ப காமெடியா பேசும். சரி, இதோட முடிச்சுக்கலாம் ரெக்கார்டிங்க. ரைட்டு. பாய். பை.